to Tamil Gospel Tabernacle channel. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரோமருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்களை வாசிக்க கேட்கலாம். பிரியமானவர்களே, பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். அன்றியும் உன் சத்துரு பசியாயிருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு, அவன் தாகமாயிருந்தால் அவனுக்கு பானம் கொடு. நீ இப்படி செய்வதனால் அக்கினி தரலை அவன் தலையின் மேல் குவிப்பாய். நீ தீமையினாலே வெல்லப்படாமல் தீமையை நன்மையினாலே வெல்லு. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரியாருக்கு எழுதும் பொழுது பல காரியங்களை அவர் எழுதுகிறார். ஆவிக்குரிய காரியங்கள், சரீரப்பிரகாரமான காரியங்கள், ஆராதனைகள், ஒரு தனி மனிதனுடைய வாழ்வு எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த சபைக்கு பல காரியங்களை போதித்துக் கொண்டு வருகிறதான அப்போஸ்தலனாகிய பவுல் ஆவியானவருடைய உதவியோடு இங்கே சொல்லுகிற வார்த்தை, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே பதில் செய்வேன். இன்றைக்கு இந்த வார்த்தையின் மூலமாக பழி வாங்குவது தேவனுடைய பகுதி என்கிற விதத்துல கர்த்தர் நம்மோடு இந்த காலை வேளையில பேச விரும்புகிறார். பழி வாங்குதல் என்கிற வார்த்தை பழைய ஏற்பாட்டிலும் உண்டு, புதிய ஏற்பாட்டிலும். இன்றைக்கும் கூட அநேக நாடுகள் ஒவ்வொரு நாடுகளையும் தங்களுக்கு ஏற்படுத்தின தீங்குகளுக்கு ஏற்ற வண்ணமாக பழி வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னும் எத்தனையோ நாடுகள் பழி வாங்க சந்தர்ப்பங்களை தேடி துடித்துக் கொண்டிருக்கிறார்கள். கடைசி காலங்கள் ஆனபடினாலே குடும்பங்களில் கூட, சபைகளில் கூட, ஜனங்களின் மத்தியில் கூட பழி வாங்குவது அதிகரித்துக் கொண்டு வருவதை நாம் பார்க்கலாம். இயலாதவர்கள் ஆண்டவரை கூப்பிட்டு நீர் பழி வாங்கும் என்று அவரை தங்களுடைய உதவிக்கு தேடுகிறார்கள். எப்படி ஆயினும் பழி வாங்குவதை நம்முடைய கண்கள் காண வேண்டும் என்பதில் நாம் மிகவும் ஆசையாக இருக்கிறோம். பழி வாங்குதல் என்பது பழைய ஏற்பாட்டிலே ஒரு விதத்தில் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் அதிலே விருப்பம் இல்லை என்பதையும் அவர் தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் மனிதனை அவனுடைய தண்டனைக்கு, அவனுடைய செயலுக்கு ஒரு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதில் தேவன் நீதியாக செயல்படும்படியாகவே கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், இப்படியெல்லாம் அவர் அனுமதி கொடுத்திருந்தார். ஆனால் அதே தேவன் பழைய ஏற்பாட்டிலேயே பழி வாங்க கூடாது என்பதையும் தெளிவாக போதித்திருந்தார். பழைய ஏற்பாட்டிலே தள்ளிவிடுதல் என்பது சகஜமாக காணப்பட்ட காலங்கள் இருந்தது. அதற்கு சில வசனங்களும் இசைந்திருந்தது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அதை குறித்து இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்ட பொழுது அது அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டதுக்கு காரணத்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்திலே இயேசு தெளிவாக பேச ஆரம்பித்தார். ஏனென்றால் புதிய ஏற்பாட்டிலே இயேசுவின் காலத்திலும் தள்ளிவிடுதல் நியாயம் என்கிற ஒரு கூட்டத்தார் பேச ஆரம்பித்த பொழுது அந்த தள்ளுதற் சீட்டு தவறு என்பதையும் இயேசு கிறிஸ்து தெளிவாக பேசுகிறார். மத்தேயு 19:8 நாம் இதை பார்க்க முடியும். அதற்கு அவர், உங்கள் மனைவிகளை தள்ளிவிடலாம் என்று உங்கள் இருதய கடினத்தை நிமித்தம் மோசே உங்களுக்கு இடம் கொடுத்தார். ஆதி முதலாய் அப்படி இருக்கவில்லை. இதுதான் தேவனுடைய மனதில் இருந்த திட்டம். ஆதி முதலாய் அப்படி கிடையாது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலே தள்ளுதல் சீட்டு அனுபவம் இருந்தது. காரணம், அதுக்கு காரணத்தை ஆண்டவரே தெளிவாக சொல்லுகிறார். இயேசுவே நேரடியாக சொல்லுகிறார், உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் என்று. இந்த பழி வாங்குதல் என்பது வேதத்தில் நீங்கள் பார்த்தால் ஆதியாகமத்திலேயே தொடங்கி விடுகிறது. இன்றைக்கு கூட இந்த காலை வேளையில தேவன் ஏன் இந்த வசனத்தின் மூலமாய் பேசுகிறார்? இங்கும் ஒரு கூட்டம் பழி வாங்க நேரத்தை அது எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது. அப்படினால்தான் ஆவியானவர் தம்முடைய சபையில இந்த வார்த்தையை இந்த காலவெளியில் அனுப்புவதின் நோக்கம். உங்களில் ஒரு சிலருக்கு பழி வாங்க நீங்கள் துடிக்கிறீர்கள். ஆனால் பைபிளை தூக்குனபடினால் அது ஒரு பெரிய தடையாக உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் உங்களுக்கு விரோதமாக பலரும் பல விதங்களிலே பேசும் பொழுது, செயல்படும் பொழுது, உங்களை சேதப்படுத்தும் பொழுது, உங்களுடைய காரியங்களிலே பல நஷ்டங்கள் வருவிக்கும் பொழுது உங்கள் கைகள் கால்கள் இப்பொழுது கட்டப்பட்டது போல உங்களுக்கு இருக்கிறது. பதிலுக்கு பதில் என்ன செய்ய முடியல, பேச முடியவில்லை. பதிலுக்கு பதில் அவர்களுக்கு ஒன்று செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை. இப்படிப்பட்ட அநேகர் இப்படித்தான் தங்களுடைய கட்டுப்படுத்திக் கொண்டு இந்த மார்க்கத்தில் இருக்கிறார்களே தவிர மனப்பூர்வமாக மன்னித்தோம் என்று சொல்லுகிறது அந்த ரேஷியோ மிகவும் குறைவு. லாபான் யாக்கோபுக்கு விரோதமாக புறப்பட்டு வருகிறான். அவன் வரும்பொழுதே கர்த்தர் அவனுடைய வேகத்தை பார்த்து அவனிடத்தில் சொல்லிவிட்டார், நீ நன்மை அன்றி தீமை என்ன செய்யக்கூடாது, பேச கூடாது. அப்பொழுதும் ஆனாலும் அவன் வந்து சொல்லுகிறான், உனக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆனாலும் உன் தேவன் என்னிடத்துல பேசினபடினால் நான் மௌனமாக என்ன செய்கிறேன், போகிறேன் என்று சொன்னான். அப்படியானால் அவனுடைய வேகத்தை அவன் வெளிப்படுத்துகிறான். ஆனால் அதை செய்யாமல் தேவன் தடுத்து விட்டார் என்றும் சொல்லுகிறான்.
இப்படித்தான் இன்றைக்கும் கூட தேவனுடைய ஜனங்களில் அநேகர் பழிவாங்குகிற அந்த தன்மையை, அவர்கள் ஒரு சிலர் கிருபை இல்லாதவர்கள் பழிவாங்கும் தன்மையை பயிற்சிவிக்கிறார்கள். இன்றைக்கும் கூட வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமத்தில் இருந்தே இந்த பழிவாங்குகிற இந்த தன்மை வந்துவிட்டதாக சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் நான் பார்க்கும் பொழுது காயின், ஆபேல் ரெண்டு பேருடைய காணிக்கையில ஒரு மனிதனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார், ஒரு மனிதனுடைய காணிக்கையை தேவன் அங்கீகரிக்கவில்லை. அதற்குரிய காரணங்களும் வேதத்திலே தெளிவாக சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அவன் சில காரியங்களை செலவு காணிக்கையாக கொடுத்தான், இன்னொருவனோ மேன்மையானவைகளை காணிக்கைகளாக கொடுத்தான். ஆனபடினால் கர்த்தர் அதை ஒருவனை அங்கீகரிக்கிறார், ஒருவனை அங்கீகரிக்கவில்லை. அந்த காணிக்கை அங்கீகரிக்கப்படவில்லை என்பதை தெரிந்த உடனே அவனுக்கு இவனை பார்த்தால் சகிக்கவில்லை, அவனை கொன்றே போட்டு விட்டான். இதுதான் ஆரம்பகால சந்ததிகளுடைய பழக்க வழக்கங்கள். பிரியமானவர்களே, உங்களுக்கு விரோதமாக கூட பலர் பல விதங்களிலே தீமைகளை செய்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு, நம்மோடு, நம்முடைய சபையோடு, நம்முடைய ஜனத்தோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை, பழி வாங்குதல் எனக்கு உரியது, நானே அதற்கு பதில் செய்வேன். நீ அந்த பழியை வாங்கினால், நீ அந்த பதிலை செய்தால், தேவன் கோபாக்கினையை அந்த மனிதன் மேல் கொண்டு வர முடியாது. அதைத்தான் ரோமர் 12:19 சொல்லி இருக்கிறது, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். தேவன் பழி வாங்குகிற ஒரு தேவன், ஆனால் நாம் பழி வாங்க கூடாது. நாம் அந்த காரியத்துல பழி வாங்குகிற அந்த காரியத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. சரி, இதுவரை எனக்கு விரோதமாய் செயல்பட்டவர்களை நான் ஒரு விதத்திலும் பேசியோ, நடக்கையிலேயோ, பார்வையிலேயோ, எண்ணங்களிலேயோ கூட அவர்களை நான் பழி வாங்கவில்லை என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்துங்க. விட்டா என்ன செஞ்சிருவீங்க? உயிரோடு விழுங்கிருவீங்க. இந்த சில கோவில்களுக்கு மாலை போடுவார்கள், அவங்களுக்கு சில பிரச்சனை வந்துடும். அவங்க சொல்லுவாங்க, மாலை போட்டிருக்கனால தான் நான் இணைஞ்சிருக்கேன், விட்டுருக்கேன்பாங்க. அதே போல நம்ம ஆளுங்க, இந்த பைபிள் கையில இருக்கிறனால தான் நான் இணைஞ்சிருக்கிறேன், விட்டுருங்க. இப்ப நீங்க பரவாயில்ல, நீங்க உண்மையை இந்த விஷயத்தில் நினைச்சுக்கிட்டீங்க, எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்க. ஏனென்றால் நமக்கு விரோதமாய், புருஷனுக்கு விரோதமாய் மனைவிக்கு என்ன பண்ண முடியல, ஆனா என்னதாவது நடக்கட்டும் அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி ஒரு காலம் வந்து தன்னை வேதனைப்படுத்துறதுனால, தன்னை குடும்பப்படுத்துறதுனால, தனியை சரியான விதத்துல மதிக்காதபடினால, கோபப்படுத்துகிறபடினால இன்னைக்கு அநேகர் தங்களுக்கு விரோதமானவர்களுக்கு விரோதமாய் அவர்கள் நேரடியாக தங்களால் பலி செய்ய முடியாத காரணத்தினால இந்த பழி வாங்குற ஊழியத்தை யார் கையில கொடுக்கறாங்க? இப்போ ஆண்டவர் கையில கொடுத்து, நீர் செய்யும், நீர் செய்யும், நீர் செய்யும். பிரியமானவர்களே, இது புதிய ஏற்பாட்டு ஊழியம் அல்ல, இது பழைய ஏற்பாட்டு ஆவியினுடைய வேலை. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்துல நாம் பார்க்கும் பொழுது 10ஆம் வசனத்துல அந்த பாதிக்கப்பட்ட ஆபேல் அன்றைக்கே கத்த ஆரம்பித்து விட்டான். அவனுடைய ரத்தம் கூப்பிட ஆரம்பித்தது. அதற்கு அவர், என்ன செய்தாய்? உன் சகோதரனுடைய ரத்தத்தின் சத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. பாத்தீங்களா? ஆரம்பத்துல பாதிக்கப்பட்ட மனுஷன் ஆபேலை குறித்து தேவன் சொல்லுகிறார், அவனுடைய காணிக்கையை கொடுத்து தேவன் சாட்சி கொடுத்தாராம். எபிரேயர்ல 11ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது ஆபேலுடைய காணிக்கையை குறித்து தேவன் சாட்சி கொடுக்கிறார். அந்த அளவு அவனுடைய காணிக்கையை தேவன் மேன்மைப்படுத்துகிற அனுபவத்தை நாம் பார்க்கலாம். ஆதியாகமம் எபிரேயர் 11:4. விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவனே சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்பாக மரித்ததான ஒரு மனிதன் இன்றைக்கும் இந்த காணிக்கையை குறித்து பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆனால் வேதம் சொல்லுகிறது, அவன் எவ்வளவுதான் காணிக்கை செலுத்தினாலும், அவனுடைய காணிக்கையை தெய்வன் அங்கீகரித்தாலும், ஆபேலையும் அவன் காணிக்கையையும் தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லி இருக்கிறார். வேதத்தின் அடிப்படையில பார்த்தா காணிக்கை நிமித்தம் முதலாவது இரத்த சாட்சியாக மரித்த நபர் ஆபேல். அவன் என்னதான் காணிக்கை செலுத்தி தேவன் அவனை அங்கீகரித்தாலும், என்னைய கொன்னுட்டான், என்னைய கொன்னுட்டான், என்னைய கொன்னுட்டான், இந்த ரத்தம் தேவனை நோக்கி கூப்பிடுகிறதுன்னு பைபிள் சொல்லுகிறார். அவனுடைய ரத்தத்துல, ஆண்டவரே என்னைய கொன்னுட்டானே, இந்த உலக வாழ்க்கையை எனக்கு எடுத்துட்டானே, என்னுடைய ஓட்டத்தை முடிச்சுட்டானே, இப்படி ஒரு வேதனையின் சத்தம் அந்த ஆபேலுடைய ரத்தத்தில் இருந்தது. அதனால தான் வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, இப்படி பாதிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவான்களுடைய ரத்தம் இன்னைக்கும் பரலோகத்தில் கூப்பிட்டு கொண்டே இருக்கிறதாக வேதம் சொல்லுகிறது.
அவர் 5ஆம் முத்திரை உடைத்த போது தேவவசனத்து நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சி நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களை பலிபீடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமுள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். இந்த சத்தம், இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் இன்னைக்கும் கூப்பிட்டுட்டே இருக்காங்க. ஆண்டவரே பழி வாங்கலையே, கைன் நல்லா இருக்கானே, கைன் நல்லா தானே இருக்கிறான், அவனுக்கு என்ன ஒரு குறையும் இல்லையே, என்னை இப்படி எல்லாம் பண்ணிட்டானே, நீங்க அவனை விட்டுட்டீங்களே, எப்பதான் நீங்க பழி வாங்குவீங்க? இப்படி ஒரு சிலர் பழைய ஏற்பாட்டு காலத்து ஜனங்களுடைய ரத்தம் கூப்பிட்டு கொண்டிருக்கிறதாக சொல்லுகிறது. லூக்கா 11ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்துல இன்னும் தெளிவாக இருக்கிறது. லூக்கா 11:50. ஆபேலின் ரத்தம் முதல் பலிபீடத்துக்கும் தேவாலயத்துக்கும் நடுவே கொலையுண்ட சகரியாவின் ரத்தம் வரைக்கும் உலக தோற்றம் முதற்கொண்டு சிந்தப்பட்ட சகல தீர்க்கதரிசிகளுடைய இரத்த பலியும் இந்த சந்ததியினிடத்தில் கேட்கப்படத்தக்கதாக அப்படி செய்வார்கள் என்று சொல்லுகிறது. ஆபேலின் ரத்தம் முதல் சகரியாவின் ரத்தம் வரை உலக தோற்றம் முதல் சிந்தப்பட்ட அந்த ரத்தம் சிந்தின ஜனங்களுடைய அந்த ஆத்துமாக்கள் இன்றைக்கும் கூட பழிவாங்கும். பழைய ஏற்பாட்டில் உள்ள அனுபவம் இந்த பழிவாங்கும் தன்மை. பிரியமானவர்களே, நம்மிலும் இந்த அனுபவம் இருக்கக்கூடாது. அந்த பழி வாங்குகிற அந்த சிந்தை நமக்குள்ளே இருக்கக்கூடாது. அதனால தான் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு என்ன செய்? ஆகாரம் கொடு. அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு தாகத்துக்கு தண்ணீர் கொடு. அப்படி செய்வதனால் நீ அவனுடைய தலையில அக்னி தழலை குவிப்பாய். பைபிள் அப்படித்தான் சொல்லுகிறது. உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா சொல்ல, இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நான நன்னயம் செய்து விட. பேதுரு சொல்லுகிறார், நன்மை செய்து புத்தியின மனுஷனுடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம் என்று சொல்லுகிறார். நமக்கு விரோதமாய் யாராவது செயல்பட்டு அவர்கள் புத்தியினமாக நடந்து கொண்டாலும் அவர்களுடைய புத்தியினத்துக்கு தக்கதாய் நாம் அவர்களை நடத்தாமல் அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். 1 பேதுரு 2:15 நீங்கள் நன்மை செய்கிறதுனாலே புத்தியின மனுஷருடைய அறியாமையை அடக்குவது தேவ சித்தம். அதனால தான் பவுல் ரோமாபுரியருக்கு எழுதும் பொழுது நீங்கள் தீமையை நன்மையினால் வெல்லுங்கள் என்று அவர் பேசுகிறார். பழைய ஏற்பாட்டுல ஒருத்தனுடைய கண்ணை பிடுங்கிட்டா இல்லாட்டா கண்ணுல பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னா அந்த ஏற்படுத்தினுடைய கண்ணை அப்பவே கெடுத்துடலாம். அப்படி ஒரு தீர்மானம் அந்த நாட்களில் இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த பிரமாணத்தை மாற்றினார். ஒரு கண்ணத்தில் அறைந்தால் மறு கண்ணத்தை என்ன செய்? காட்டு. நீங்கள் பழைய ஏற்பாட்டு பிரமாணங்களில அந்த 10 கற்பனைகளில அநேக கற்பனைகளை மத்திய எழுதின சுவிசேஷத்துல இயேசு கிறிஸ்து மாற்ற ஆரம்பித்தார். ஏனென்றால் அது முடிவுக்கு வந்து புதிய ஏற்பாட்டில மன்னிப்பின் பிரமாணம் தொடங்குவதை நாம் பார்க்கலாம். இப்படி பழைய ஏற்பாட்டில கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்று இருந்தாலும் அது ஜனங்களுடைய இருதய கடினத்து நிமித்தமே கொடுக்கப்பட்டது. ஏனென்றால் நீங்கள் பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு வசனத்தை பாருங்கள். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்துல கர்த்தர் இந்த பழி வாங்குவதை குறித்து என்ன பேசுகிறார்? பழிக்கு பழி வாங்காமலும் உன் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல் பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர். பழைய ஏற்பாட்டிலேயே தேவன் சொல்றார், கண்ணுக்கு கண் எடுத்துருன்னு சொல்றார், அவனை விடக்கூடாதுன்னு சொல்றார். ஆனா அதே தேவன் இங்கே சொல்லுகிறார், பழிக்கு பழி வாங்காம உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இது தேவனுடைய திட்டம். ஆனா இந்த ஜனங்க என்னை அடிச்சுட்டாங்க, என்னை பாதிச்சுட்டாங்க, என்னை துக்கப்படுத்திட்டாங்க, என்னை நஷ்டப்படுத்திட்டாங்க, என்கிட்ட அதை அபகரிச்சுட்டாங்க, என்னை அது பண்ணிட்டாங்க, இது பண்ணிட்டாங்க. ஆண்டவரே நீங்க என்னங்கும் போது அந்த இருதய கடினத்து நிமித்தம் தகப்பனுக்கு 2 பிள்ளைகள் சண்டை போட்டா ஒரு பிள்ளைய அடிச்சிருச்சுன்னு சொன்னா அந்த தகப்பன் ஏன் இப்படி சண்டை போடுறாங்கன்னு தான் யோசிப்பாரு தவிர, ஆனா இந்த சின்ன பிள்ளை என்ன செய்யும்? என்னை அடிச்சுட்டான்னு சொல்லும். அதுக்காக என்ன செய்வாரு? இந்த பெரிய பிள்ளையை கூப்பிட்டு ஒரு தட்டின மாதிரி இருந்தா அந்த பிள்ளைக்கு ஒரு திருப்தி. அதுல இருந்து என்ன விளங்கி கொள்கிறோம்? பழி வாங்குகிற சிந்தை ஒரு குழந்தைத்தனமான சிந்தை. அது பழைய ஏற்பாட்டினுடைய சிந்தை. அவங்க காணிக்கைகள் எவ்வளவுதான் கொடுத்திருந்தாலும், ஆபேலுடைய காணிக்கை எவ்வளவு கொடுத்திருந்தாலும் பழி வாங்குகிற சுபாவம் தான் என்ன பிரயோஜனம்? என்னைக்கோ செத்துட்டான், ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவன் ரத்தம் கூப்பிட்டு இருக்குன்னு தான் பைபிள் சொல்லுது. ஆண்டவரே பழி வாங்காம இருக்கிறீரே, இன்னும் பழி வாங்க. அவரு சொல்றாரு, ஒரு டைம் இருக்கு, நிறைவு வரட்டும், இன்னும் சகோதரர்கள் நிறைவு வரல, நான் வெயிட் பண்றேன். இத்தனை நூற்றாண்டுகளும் தேவன் அதை நிறுத்தி வைத்திருக்க, இந்த இத்தனை நூற்றாண்டுகளும் அந்த ரத்தம் கூட்டிட்டு தான் இருக்கு. அதுபோல நீங்க வெளியரங்கமா பழி வாங்கட்டாலும் உள்ள ரத்தம் நெஞ்சுக்கிட்டே இருக்கு. அவனை விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவனை விட்டுறாதீங்க ஆண்டவரே, அவனை விட்டுறாதீங்க ஆண்டவரே. இப்படித்தான் நம்ம பழி வாங்குகிற இந்த ஆவியில துடிக்கிறோம். ஆனா வேதம் தேவனுடைய மனதை லேவியராகமம் 19:18 நம்ம பார்க்கலாம்.
பழி வாங்காது. நீங்க பழி வாங்குற அந்த வேலையை கர்த்தர் கையில ஒப்பு கொடுங்க. அவர் நீதியாய் நேர்த்தியாய் அழகா நியாயம் தீர்ப்பார். அவர் நியாயம் தீர்க்கிறது குறித்து நான் உங்களுக்கு பின்னால சொல்றேன். அவர் பழிக்கு பழி வாங்குகிற தேவன் என்பதை நீ சும்மா இருக்கணும். ஆனா அதனாலதான் சொல்லி இருக்கிறது, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். ஒரு மனுஷன் உனக்கு விரோதமா செஞ்சுட்டான்னா அவன் விதைக்கிறான். ஒரு மனுஷன் உனக்கு விரோதமா பேசிட்டானா அவன் விதைக்கிறான். ஒரு மனுஷன் உனக்கு தீங்கு செஞ்சுட்டானா அவன் விதைக்கிறான். விதைச்சா நிச்சயமா என்ன செய்வான்? அதுக்கு நீர்ப்பாச்சு, அது வளர்ந்து அது முதிர்ச்சி அடைந்து ஒரு குறிக்கப்பட்ட காலம் வரை அது வந்த போது அது என்ன செய்யப்படும்? நிச்சயமாக அதுக்கு அறுப்பு உண்டு. அதனால நாம் பழி வாங்குவது தேவனுடைய திட்டம் அல்ல. உங்களுக்கு விரோதமா யாருனாலும் என்னனாலும் செஞ்சிருக்கட்டும். பண விஷயத்திலையா, சொத்து விஷயத்திலையா, வீட்டு விஷயத்திலையா, வேலை விஷயத்திலையா, ஊழியத்திலையா, எந்த பகுதியில உங்களுக்கு விரோதமா யார் என்னென்ன செஞ்சிருந்தாலும் சரி, அவன் குழி வெட்டட்டும். அதை பத்தி நீங்க கவலையப்படாதீங்க. குழி எவ்வளவு ஸ்ட்ராங்கா வெட்டுறானோ அவ்வளவு ஸ்ட்ராங்கா அவன் என்ன செய்வான்? உள்ள அந்த குழிக்குள்ள தான் வெட்டின குழியிலேயே அவன் விழுவான். ஆமானை குறித்து நம்ம வேதத்துல பார்க்கும் பொழுது, அவன் மொர்தெகாய்க்கு விரோதமாக ஒரு பெரிய தூக்கு 50 அடி உயரத்துல செஞ்சுட்டான். எங்க இருந்து பார்த்தாலும் தெரியணும். ஆனா அதே மரத்துல யார் தான் தொங்குனது? கர்த்தர் அவனை தான் தொங்க வச்சார். அதனால நீங்க இந்த விஷயத்துல இந்த யுத்தத்தை நீங்கள் தேவனுடைய கரங்களிலே சமர்ப்பிக்க வேண்டும். உபாகமம் 32:35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும். அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாயிருக்கிறது. அவர்களுக்கு நேரிடும் காரியங்கள் தீவிரித்து வரும். பாருங்க, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. நீ பேசக்கூட பதிலுக்கு பேசக்கூடாதுங்கிறார். உன்னால அடிக்க முடியலனாலும், உன்னால எதிர்த்து ஏதாவது செய்ய முடியலனாலும் நீ பேசாதங்கிறார். பதில் கூட சொல்லாதங்கிறார். நீ அதுக்கு பதிலுக்கு 4 வார்த்தை 2 வார்த்தை கேட்கணும், நான் நாக்க பிடுங்குற மாதிரி கேட்கணும், அப்படிலாம் நீங்க யோசிக்க கூடாது. நீ மௌனமா இரு. பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்கு உரியது. அவர் பதில் அளிச்சா எப்படி இருக்குங்கிறத நான் பின்னால உங்களுக்கு சொல்றேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு விரோதமாக ஒருத்தன் எழும்பிட்டானா, உன்னை தொடுகிறவன் என்னுடைய கண்மணியை தொடுகிறான். ஆண்டவருடைய கண்மணியை தொடுகிறான்னு சொல்லித்தான் நம்மளை தேவனுடைய கண்மணி போலதான் அவர் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அதனால தான் சொல்லி இருக்கிறது இங்கே, ஏற்ற காலத்திலே அவனுடைய கால் தள்ளாடும். அதுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா பேசினான்னா அதுக்கு ஒரு டைம் பிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறார். ஏன்னா அவன் விதைச்சிட்டான். அவனை அறுக்க வைக்கிறதுக்காக அந்த டைம் வரைக்கும் வெயிட் பண்ணுவார். அதனால தான் சொல்லி இருக்கிறது, பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்குரியது. ஏற்ற காலத்தில் அவருடைய கால் தள்ளாடும். அவர்களுக்கு ஒரு ஆபத்து காலம் சமீபமா இருக்கிறது. உனக்கு விரோதமா ஒருத்தன் எழும்பிட்டானா அவன் தேவனுடைய கணக்குல வந்துட்டான்னு அர்த்தம். தேவனுடைய நியாய தீர்ப்பின் பட்டியல்ல அவன் வந்துட்டான்னு அர்த்தம். ஆனா நீ பழி வாங்க கூடாது. இன்னைக்கு இந்த பழி வாங்குதலை குறித்து நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு நேரம். ஆபேலை போல பழி வாங்கும் பழி வாங்கும் பழி வாங்கும் பழி வாங்கும். அதுக்காக ஒரு சிலர் உபவாசம் போடுறாங்க. எதுக்கு? ஆபேலுடைய அக்கா தங்கச்சிகள் சபைகள்ல நம்ம தம்பிகள்லாம் ரொம்ப பேர் இருக்காங்க. யாரையாவது பழி வாங்குறதுக்கு இவங்க என்ன செய்யறாங்க? 3 நாள் உபவாசம். ஆண்டவர் நீதி செய்யும் வரை உபவாசம். இப்படிப்பட்ட அது உபவாசம் கிடையாது, உண்ணாவிரதம். நீங்கள் ஆண்டவரே சொல்றாரு, உனக்கு விரோதமா ஒருத்தன் பேசிட்டானா நான் பாத்துக்கிறேன். மோசைக்கு விரோதமாக மிரியாமும் ஆரோனும் தனியா உட்கார்ந்து ஒரு இடத்துல பேசிட்டாங்க. மோசே அந்த ஸ்பாட்லயே கிடையாது. மோசைக்கு அந்த காதுல அந்த வார்த்தை கேட்கவும் இல்லை. மோசைக்கு முன்னால பேசுறதுக்கு அவங்க 2 பேருக்கு என்ன கிடையாது? சக்தியும் கிடையாது. ஆனா தனியா உட்காந்துட்டு எப்படி இவன் யாரோ ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்துட்டு இவன் இன்னைக்கு பிரமாணத்தை பேசுறான், அந்நியரோட சம்பந்தம் கலக்க கூடாதுன்னு பேசுறான், அப்படி பேசுறான், இப்படி பேசுறான், இப்படியே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா தேவன் அதை கேட்டார். உடனே கூப்பிட்டாரு மோசையை கூப்பிட்டு, நீ ஆசரிப்பு கூடாரத்துக்கு வாடினாரு. அவன் கூடாரத்திலிருந்து எங்க வந்தான்? ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்தான். மோசே ஆரோனையும் மிரியாமும் கூட, நீங்களும் ஆசிரியர் கூடாரத்துக்கு வாங்க, உடனே வா, தேவ சமூகத்துக்கு வாங்க. 2 பேரும் வந்தாங்க. அங்க வந்த பிறகுதான் தெரியும் நடந்த சம்பவம் என்னது. கர்த்தர் இந்த வார்த்தைகளை கேட்டு இருக்கிறார். அதனால பழி வாங்குறது, உனக்கு விரோதமாய் பேசுறதெல்லாம் நீ பத்தி நீ கவலையப்படக்கூடாது. அதை குறிச்சு யோசிச்சுட்டு, சப்போஸ் உங்களுக்கு விரோதமா ஒரு ஆளு ஏதோ செஞ்சுட்டாங்க, கீழே விழுந்துட்டாங்க, நீங்க என்ன செய்வீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? கர்த்தர் பாத்தியா, நான் ஜெபிச்சேன், அந்த காலை ஓடிச்சிட்டார். நானும் இப்படிலாம் வளர்ச்சியற்ற காலங்களில நானும் இப்படி ஜெபிச்சிருக்கேன். அது தவறு. நமக்கு இன்னும் அந்த குழந்தைத்தனங்கள் என்ன செய்யல, மாறல. நமக்கு ஏதாவது யாராவது நமக்கு விரோதமா செஞ்சுட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு லேசா கால் தட்டி கீழே விழுந்துட்டா, அவன் எதாச்சியா விழுந்துட்டா கூட இவங்களுக்கு அதுல ஒரு பரம திருப்தி. ஆனா அப்படின்னா தான் கர்த்தர் நம்முடைய ஜனத்துக்காக யுத்தம் செய்யறதே கிடையாது. நம்முடைய ஜனத்துக்காக ஒரு யுத்தம் செய்யாததுக்கு காரணமே இதுதான். தேவனுடைய பிள்ளைகள் நிமித்தம் பழி வாங்கிறதுக்கு கர்த்தர் காத்துக்கிட்டே இருக்கிறார். மோசைக்காக அவர் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. அவங்க 2 பேரும் பேசிட்டாங்கன்னு உடனே கூப்பிட்டு உடனே அட் அ டைம் ஜட்ஜ்மெண்ட், உடனே பதில் கொடுத்தார். அந்த பதிலை மிரியாமால் தாங்க முடியல. ஆரோன் கத்த ஆரம்பிச்சிட்டான்,
ஏனண்டா மிரியாம் வெண்குஷ்டத்தினால் பாதிக்கப்பட்டு விட்டாள். அவ்வளவு ஒரு பாதிப்பு உடனே வந்துருச்சு. இன்னைக்கு நம்மள அநேகர் அப்படித்தான் ஜெபம் பண்றாங்க. இன்னைக்கே பதில் அளியும் ஆண்டவரே, இன்றே பதில் அளியும். வேண்டாம், நீங்க கர்த்தருடைய கையில கொடுங்க. உங்களுக்கு விரோதமா பேசினவங்க, உங்களுக்கு விரோதமா நாம பழி வாங்கினா கர்த்தர் பழி வாங்க மாட்டார்னு வேதவசனம் சொல்லுகிறது. நம்ம பழி வாங்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு இடரல் வந்துகிட்டே இருக்கும். வாசியங்கள் 1 சாமுவேல் 25:31. நாம பழி வாங்கினா அது நமக்கு தான் பிரச்சனையா வரும். தேவன் பழி வாங்கினா நமக்கு சாதகமாய் அது மாறும். நீர் விருதாவாய் ரத்தம் சிந்தாமலும் என் ஆண்டவனாகிய நீர் பழி வாங்காமலும் இருந்தது உண்டானால், அப்பொழுது என் ஆண்டவனாகிய உமக்கு துக்கமும் இராது, மன இடரலும் இராது. கர்த்தர் என் ஆண்டவனுக்கு நன்மை செய்யும் போது உமது அடியாளை நினைப்பீராக என்றார். இங்க பாருங்க, நீர் பழி வாங்காமல் இருந்தால் உமக்கு துக்கமே இல்லை. நீர் பழி வாங்காம சும்மா இரும், உமக்கு இடரலே வராது. அந்த ஒரு பெண் ஒரு அருமையான ஒரு உபதேசத்தை அங்க கற்றுக் கொடுக்கிறாள். அவ சொல்றா, அழகா சொல்றா, நீர் இந்த விஷயத்துல பொறுமையாயிரும், நீர் மௌனமாயிரும், நீர் விருதாவாய் ரத்தம் சிந்த வேண்டாம், என் ஆண்டவனாகி நீர் பழி வாங்காமல் இருந்தால் உமக்கு துக்கமே வராது. பழி வாங்குறவங்களுக்கு துக்கம் இருக்கும், பழி வாங்குறவங்களுக்கு இடரல் வந்துகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப நீங்க பழி வாங்கியிருக்கீங்க, நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க, அது வரைக்கும் சந்தோஷம். ஆனா இனிமேல் கூட்ட முடியும் போது இன்னொரு காரியத்துக்கு கை வைத்தணும். இனிமேல் சாகும் வரை நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், பழி வாங்க மாட்டேன். பழி வாங்கும் என்று நான் என்ன செய்ய மாட்டேன், ஜெபிக்கவும் மாட்டேன். ஏன்னா கர்த்தர் உன்னை பார்க்கிறார், உன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையை கேட்கிறார். உனக்கு ஒருத்தன் தீங்கு செஞ்சா அதை பார்த்துட்டு தான் இருக்கிறாரு, செய்யறதுக்கு அனுமதி கொடுத்துட்டு தான் அவர் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த தீமையை செஞ்சு முடிச்ச உடனே அதுக்குரிய ஜட்ஜ்மெண்ட் அவர் எழுதி வச்சிடறாரு. என் பிள்ளைக்கு விரோதமா எழுப்பிட்டானா இதுதான் அவனுக்கு என்னது ஜட்ஜ்மெண்ட்னு எழுதி வச்சிடறாரு. அது ஏற்ற நேரம் காலத்துல அவனுடைய கால் தள்ளாடும், அவனுடைய ஆபத்தினால் சமீபத்தில் இருக்கிறது. நீங்க பழி வாங்கலைன்னா கர்த்தர் உங்களுக்காக பழி வாங்குவார். நீங்க பழி வாங்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். ஆனா பைபிள் சொல்லுகிறது, நீர் பழி வாங்கினது உண்டானால் என்ன நடக்கும், உனக்கு துக்கம் வரும், உனக்கு துக்கம் வரும், உனக்கு இடரல் உண்டாகும். எசேக்கியேல் 25:12 பழி வாங்குறது பெரிய குற்றம். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஏதோம் யூதா வம்சத்தாரிடத்தில் குரோதம் தீர்த்து பழி வாங்கி பெரிய குற்றம் செய்தபடியினால். பாத்தீங்களா, பழி வாங்குறது பெரிய குற்றம். அவன் உனக்கு விரோதமா ஒரு வார்த்தையை பேசி இருக்கலாம், நடத்தி இருக்கலாம், உங்களுக்கு விரோதமா தீங்கு செஞ்சிருக்கலாம். நீங்க பழி வாங்கும் போது இந்த குற்றத்தை தேவன் அடுத்த பகுதியா கொண்டு வரும் பொழுது நீ பெரிய குற்றம் செய்ததாக தேவனுடைய கணக்குல வருகிறது. அதான் எசேக்கியேல் 25:12 சொல்லி இருக்கிறது, நீ பழி வாங்குகிறபடினால் நீ பெரிய குற்றம் செய்கிறாய். ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் இந்த நாட்கள்ல யாராவது யாருக்கு விரோதமாய் பழி வாங்கி இருந்தா இந்த பிரசங்கத்துக்கு பின்பு தயவு செய்து, நான் உங்களுக்கு விரோதமா பேசிட்டேன், நடந்துட்டேன், மன்னிச்சிருங்க, நான் பழி வாங்கினது உண்மைதான், என்னை மன்னிச்சிருங்க. ஒரு சகோதரன் சாட்சி சொல்றாரு, அவரு ஒரு குடும்பத்துல ஒரு தவறை செய்துகிறார். அது நிமித்தம் ஒரு பெண் மரிக்கிறாள். அந்த பிள்ளை ஒரு சின்ன வயசு ஒரு பிள்ளைத்தாட்சியான பெண்ணை ஒருவன் கொன்று விடுகிறான். திருப்பி அவன் யாருக்குமே தெரியாது. ஆனா ரட்சிக்கப்பட்ட பின்பு அவனுக்கு உணர்த்துதல் வருது. அவன் போய் மன்னிப்பு கேட்கிறான், நான் இப்படி செஞ்சுட்டேன், உங்க குடும்பத்துக்கு தீமை செஞ்சுட்டேன், நான் தான் அந்த தீமையை செஞ்சேன். எனக்கு தெரிஞ்சு ஒரு சகோதரிக்கு விரோதமாய் ஒரு சகோதரி செய்வனை செஞ்சாங்க, பயங்கரமான செய்வனை. அதுல அந்த சகோதரி ஒண்ணுமில்லாம போயிடுச்சு. ஆனா ஜெயிச்சிட்டாங்க. கர்த்தருக்குள்ள வந்ததுனால அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, ஜெயிச்சிட்டாங்க. செஞ்சது ஒரு கிறிஸ்டின் சகோதரி தான், சாதாரண ஒரு கிறிஸ்தவ சகோதரி தான். இந்த சகோதரிக்கு விரோதமா செஞ்சாங்க. ஆனா இந்த சகோதரி பெந்தேகோஸ்ல தப்பிட்டாங்க. ஆனா என்ன நடந்துச்சு, அந்த சகோதரி ஒரு கட்டத்துல இந்த சகோதரிட்ட, நான் தான் உனக்கு விரோதமா செஞ்சுட்டேன், தீமை செஞ்சுட்டேன், என் வாழ்க்கையில நீ குறுக்க வந்துட்டேன்னு நினைச்சு நான் உன்னை பழி வாங்குறதுக்காக நான் இப்படி செஞ்சுட்டேன், அது நிமித்தம் எனக்கும் பாதிப்பு உனக்கும் பாதிப்பு, நான் என்னை மன்னிச்சிரு. இப்படி பழி வாங்குதல் யாருக்குள்ளையாவது இருந்தா செய்திருந்தா நீங்க கூட்ட முடியும் போது ஒரு பெரிய குற்றம் செய்தீர்கள் என்பதை உணர்ந்து நீங்கள் பழி வாங்கினதுக்காக நீங்கள் மன்னிப்பு கேட்க வேண்டியது அவசியம். அடுத்ததாக ஒரு சிலருக்கு இந்த பழைய காரியங்கள் மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கு, சான்ஸ் கிடைச்சா பழி வாங்கிடுவாங்க. அதே எசேக்கியேல் 25 நீங்க பாத்தீங்கன்னா 15, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், பெலிஸ்தியர் குரோதக்காரராய் இருந்து பலம் பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினபடியினால். பாத்தீங்களா, அவர்களுக்கு விரோதமாய் நான் என் கையை நீட்டுவேன். பழைய பகை, பழம்பகை, வேதம் சொல்லுகிறது, குரோதக்காரராய் இருந்து பழம்பகையால் கேடு செய்ய வேண்டும் என்று வர்மம் வைத்து பழி வாங்கினார்கள்.
பழைய காரியம் அப்படியே மைண்ட்ல இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சகோதரன் சொன்னாரு, 12 வயசுல அவங்க அப்பாவை கொன்னுட்டாங்க. 12 வயதுல. இவனுக்கு இப்போ கொன்ன ஆளுடைய பெயர் தான் தெரியும், சின்ன பையன். அதனால அந்த நேரத்துல இவன் ஒரே ஒரு பையங்கிறதுனால இவனை காப்பாத்தி அப்படியே கொண்டு போயிட்டாங்க. மற்றெல்லாம் பெண் பிள்ளைகள். 12 வயசுக்கு பிறகு இவன் வாழ்க்கையில ரொம்ப கஷ்டப்பட்டு, வாழ்க்கையில முன்னேற முடியாம ரொம்ப தடுமாறி, ரொம்ப பிரயாசப்பட்டு வேலை செஞ்சு கூலி வேலை செய்யற அளவுல போய் எல்லாம் பெண் பிள்ளைகளா இருந்தபடினால சின்ன வயசுல இருந்து கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரை சேர்க்கிறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கிறான். பயங்கர கஷ்டத்தின் மத்தியில வந்து அவனுடைய வாழ்க்கை கொஞ்சம் செழிப்பாய் மாறினது. செழிப்பாய் மாறிட்டு வரும்போது ஒரு நாள் ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், உங்க அப்பாவை வெட்டின ஆளை நான் நினைஞ்சேன், பார்த்தேன், இன்ன ஆளு. அப்ப சொன்னா அந்த பேரான். ஆமா, இவனுக்கு அந்த ஆளை தெரியவே தெரியாது. ஆனா இப்பதான் அவனுக்கு கொஞ்சம் வசதி கூடின ஒரு டைம், ஆண்டோருக்குள்ளேயும் அடி எடுத்து வைக்க போற டைம். அந்த நேரத்துல ஒருத்தன் வந்து சொல்லிட்டான், உங்க அப்பாவை வெட்டின ஆளை பார்த்துட்டேன். அவ்வளவுதான். இவனுக்கு ரட்சிப்பு ஒரு பக்கம் போயிடுச்சு, வருங்காலம் ஒரு பக்கம் போயிடுச்சு. புதுசா கல்யாணம் கட்டின மனைவியை விட்டுட்டான். அவன் மைண்ட்ல வந்து பிசாசு அந்த பழி வாங்குற ஆவி வந்து உட்கார்ந்துருச்சு, சரியா உட்கார்ந்துருச்சு, சிங்காசனம் போட்டுருச்சு. நம்ம உயிரோட இருந்ததுக்கு பிரயோஜனமே இல்லை, நம்ம அப்பாவை வெட்டினவன வைக்க கூடாது. இந்த ஆவி அவனுக்கு பூந்து கோயிலுக்கு போறதை நிப்பாட்டிட்டான். சுத்தமா மனைவிட்ட அவளை வீட்டுக்கு அனுப்பி விட்டான். இவன் மைண்ட் எல்லாம் இவனை கொல்லணும் 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 கொல்லணும். ஆள தெரியாது, சுத்தமா ஆள தெரியாது, எப்படி கொல்றது. அதுக்காக வெயிட் பண்ணி அதுக்குரிய ஆளெல்லாம் திரட்டி, உனக்கு அந்த ஆளை தெரியுமான்னு சொல்லி அதுக்கு ஒருத்தனை கொஞ்சம் வேற காசை கொடுத்து அதுக்கு ஒரு காரை வாடகைக்கு எடுத்து கொண்டு வந்து கடைசியில நிப்பாட்டி ஒரு லேண்டை வாங்குற மாதிரி அவனை அந்த ஆளை கூட்டு வந்துட்டாங்க. கூட்டு வந்து 2 பேரும் கை கொடுக்குறாங்க. யாரு? அப்பாவை வெட்டினவனுக்கு இவன் என்ன செய்யறான்? கை கொடுக்குறான். இவர் தான் இந்த லேண்ட் ஓனர், இந்த இடம் தான் அப்படின்னு காட்டுறாங்க. காட்டி அடுத்த செகண்ட் இவனும் இவனை சேர்ந்தவனும் சேர்ந்து அவனை நெஞ்சிட்டாங்க, கொண்டுட்டான். ஆனா அவன் சொல்றான், எனக்கு பழி வாங்கணுங்கிற ஒரு ஆவி இருந்துச்சு, ஆனா கடைசி நேரத்தில் அவன் வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அவனை கூப்பிட போன ஆள் கூப்பிடுறதுக்கு லேட் பண்ணிட்டான். எனக்குள்ள 2 போராட்டம், கொலை செய்யவா வேண்டாமா, தேவ சித்தமா தேவ சித்தம் இல்லையான்னு போராட்டம் வந்துச்சான். எங்க வந்துட்டு கத்தி வாங்கியாச்சு, கார் எடுத்தாச்சு, பசங்களுக்கு எல்லாம் காசு பேசியாச்சு, ஊரை விட்டு இங்க வந்தாச்சு, அவனை கூப்பிடுறதுக்கு கார் அனுப்பியாச்சு, அவனை கூப்பிட்டு கொண்டு வந்து கை கொடுக்குற வரைக்கும் நிப்பாட்டி வச்சாச்சு. இப்ப வர்றதுக்கு லேட்டா. இது தேவ சித்தன்னா வரணும்னு நினைச்சானா? யார் வந்துட்டாலாம்? இப்ப நம்ம ஆளுங்களும் இப்படித்தான். தேவசித்தம்னா 5ஆம் நம்பர் பஸ் வரணும், 5ஆம் நம்பர் பஸ் வந்தா தேவசித்தம். அதாவது பகுத்தறிவின் ஆவி நம்ம பெற்றுக்கொள்ளணும். கடைசியில பாருங்க, அவனை கொலையாளியாய் அது மாற்றிடுச்சு. பழி வாங்கிட்டான். இன்னைக்கு ஒரு இடத்துல ஒரு விசுவாசியா இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அந்த பழி வாங்கிட்ட பிறகு இவனுக்கு நிம்மதியே கிடையாது. அலைஞ்சான், தெருவா அலைஞ்சான். பழி வாங்குதல், தயவு செய்து ஏதாவது பழைய பகையை வச்சுக்கிட்டு அப்ப பேசினாங்க, அப்பாட்ட பேசினா, அம்மாட்ட பேசினாங்க, நம்ம குடும்பத்துக்கு இப்படி பண்ணாங்க, நம்ம அண்ணனுக்கு இப்படி பண்ணா, தம்பிக்கு இப்படி பண்ணா, இதெல்லாம் விட்டுறணும். மாம்சத்தோடு ரத்தத்தோடு நம்ம போராடும்படியாக அழைக்கப்பட்டவர்கள் அல்ல. உங்களில் எத்தனை பேருக்குள்ள இந்த ஆவி போராடுதோ தெரியல. ஆவியானவர் உங்களோடு தனியாய் இந்த வார்த்தைகள் மூலமாய் பேச விரும்புகிறார். பழைய பகை, பழம் பகை, இதை வச்சுட்டு நீ ஏதாவது செய்தால், இதை வைத்துக்கொண்டு நீ ஏதாவது மறைமுகமாக வேலை செஞ்சினா, கர்த்தருடைய கை உனக்கு விரோதமாய் எழும்பும். நீ பழி வாங்கும் போது இந்த இடத்துல இருக்க முடியாது, நீ ஓட வேண்டியிருக்கும். எகிப்தியனும் எபிரேயனும் சண்டை போடுறான். மோசே அந்த இடத்துக்கு வர்றான். அந்த எபிரேயனுக்கு சப்போர்ட்டாக எகிப்தியனை அடித்து எரிஞ்சிட்டான், குழி தோண்டி புதைச்சிட்டான். ஆனா அடுத்த நாள் அவனால அந்த அரண்மனையில வாழ முடியவில்லை. பழி வாங்குதல் உன்னுடைய ஸ்தானத்தை விட்டு உன்னை துரத்தும், உன்னுடைய கிருபையை விட்டு உன்னை துரத்தும், உன்னுடைய மேன்மையை விட்டு உன்னை துரத்தும், உன்னுடைய அபிஷேகத்தை விட்டு உன்னை வெளியே கொண்டு வரும். இதை நாம் இந்த நாட்களில் விளங்கிக் கொள்ள வேண்டியது அவசியம். நாம் பழி வாங்கினா நம்முடைய ஜீவியத்துல துக்கம் இருக்கும், இடரல் இருந்து கொண்டே இருக்கும். நம்முடைய பழி வாங்குதல் நிமித்தம் தேவன் நமக்கு விரோதமாய் எழும்பி வந்து விடுவார். நாம் பழி வாங்கும் பொழுது நாம் பெரிய குற்றவாளிகளாக மாறுகிறோம். அதனால பழி வாங்குதல் என்பது தேவனுக்குரியது. உங்களுக்கு விரோதமா அவங்க எவ்வளவு தீங்களாலும் செய்யட்டும், என்னனாலும் பண்ணட்டும். இன்றைக்கு நீங்க தேவ சமூகத்துல ஒரு பிரதிஷ்டை பண்ணுங்க, இனிமேல் நானு அவங்களுக்கு விரோதமா பேச மாட்டேன், செய்ய மாட்டேன். அப்படி செஞ்சா கர்த்தர் என்னைய நியாயம் தீர்க்கட்டும். தேவன் நடு நின்று என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் நியாயம் தீர்ப்பாராகன்னு சொல்லுங்க. என்ன நடக்குதுன்னு பாருங்க. நீங்க பழி வாங்கினீங்கன்னா அடி விழுந்துரும், வீட்டுல டம்முன்னு விழுந்துரும். இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பழி வாங்குகிற ஆவி நமக்குள்ள இருக்கும் போது நம்முடைய வாழ்க்கையில நாம் ஜெயமான முடிவை சந்திக்க முடியாது. இன்னைக்கு செத்தாலும் நீங்க அந்த பழி வாங்குற சிந்தையோடு செத்துட்டீங்கன்னா பிரயோஜனமே இல்லை. அந்த மகிமையான ஸ்தானத்தை நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. நியாயாதிபதிகள் சிம்சோனுடைய பழிவாங்கும் ஆவியை உங்களுக்கு சொல்றேன். சிம்சோன் ஒரு பழிவாங்கும் குணம் உள்ளவன். அவனுக்கு ரெட்டிப்பான வல்லமை உண்டு, பலமாய் ஆவியானவர் இறங்குவார். ஆனா இந்த பழி வாங்குற தன்மையும் அவனோடு போராடி கொண்டே இருந்தது. நியாயாதிபதிகள்
15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அப்பொழுது சிம்சோன் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படி செய்தபடியால் நான் உங்கள் கையிலே பழி வாங்கினால் ஒழிய இளைப்பாறேன் என்று சொல்லி. பழி வாங்காமல் இளைப்பாற மாட்டேன். இப்படிப்பட்ட சிம்சோன் எல்லாம் சபையில இருக்கீங்களா? அப்படிப்பட்டவங்க கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். நீங்க உஷாரா இருக்கிறீங்க, ஏன்னா ரொம்ப வித்தியாசமா ஒரு சப்ஜெக்ட்ங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் யோசிக்கிறீங்க. சிம்சோன் சொல்றா, நான் அவர்கள் கையில் பழி வாங்காமல் நான் இளைப்பாற மாட்டேன். இவனா போனா ஒரு பொண்ணை ஆசைப்பட்டான், அந்த பொண்ணை தான் கட்டுவேன்னு ஒத்த காலில் நின்னான். திருப்பி அந்த பொண்ணை கட்டிட்டான், அதை கொஞ்ச நாள் விட்டுட்டு பரவிட்டு போயிட்டான். திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு சமாதானம்னு வர்றான். இன்னைக்கு அநேகர் இப்படித்தான். எதுக்கு கல்யாணம் கட்டுறோன்னு பாதி வரைக்கும் தெரியாது. இந்த டைம் பாஸ் மாதிரி கல்யாணம் கட்டுறது, அதுக்கு பிறகு விட்டுட்டு போறது. பெந்தேகோஸ்தே சபையில இந்த பழக்கத்தை நம்ம கொண்டு வரவே கூடாது. அதை விட நீ கல்யாணம் கட்டாம சன்னியாசியாவே இந்த சபையில இருந்தால் நலமாயிருக்கும். சும்மா பிரச்சனை இல்லாம நீங்க இருக்கலாம், கடைசி வரைக்கும் கர்த்தருக்காக நின்றுட்டு போயிடலாம். இதை விட்டுட்டு வாழ்க்கையில விவரம் தெரியாம வாழ்க்கையில புகுந்து வாழ தெரியாமல் நீங்கள் வாழ வேண்டியவர்களையும் நீங்கள் வாழ விடாமல் தடுத்து விடக்கூடாது. சிம்சோன் பாருங்க, நல்ல ஒரு அபிஷேகம், ஆனா வாழ்க்கையில பல பிரச்சனைகள்ல சிக்கிக் கொள்வான். அவனுக்கு பிரச்சனையில சிக்கிறது தான் அவனுடைய வாழ்வே அமைந்து விட்டது. இதன் நிமித்தம் அவன் இப்ப சொல்றான், நான் பழி வாங்காம இளைப்பாற மாட்டேன். அவனுக்குள்ள இருக்கிற ஆவியை பாத்தீங்களா? பழி வாங்குவது. நான் சொல்லுகிறேன், அந்த அபிஷேகம் அவனுக்கு போதிக்கிறதுக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை. அவனுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் அவனுக்கு போதிக்கிறதுக்கு இடம் கொடுக்கவே இல்லை. பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டில் வேத வசனம் சொல்லுகிறது, நீங்கள் பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, உங்களுக்கு வேறு ஒருவன் போதிக்க வேண்டிய அவசியமே இல்ல. அந்த அபிஷேகம் உனக்குள் நிலைத்திருந்து உனக்கு போதிக்கும். இத்தனை வருஷம் அபிஷேகம் பெற்று இந்த சபையில இருக்கிறீங்களே, பழி வாங்க கூடாதுன்னு ஆவியானவர் ஒரு ட்ரிப் கூட உன்கிட்ட பேசலையா? நீ தீமையா மற்றவங்களை பத்தி பேசுறீங்க, மற்றவங்களுக்கு விரோதமா குழி வெட்டுறீங்க, மற்றவங்களுக்கு விரோதமாய் பல விதங்களில் நீங்க செயல்படுறீங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இதை பேசலையா? அப்படியானால் ஆவியானவருக்கு நீங்கள் இடம் கொடுக்கவில்லைன்னு அர்த்தம். சிம்சோன் பழி வாங்காமல் நான் இளைப்பாற மாட்டேன்னு சொன்னான். இவன் போய் பழி வாங்கின போது அவங்க என்ன செய்வாங்க? அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவனை நாங்க பழி வாங்குவோம். நியாயாதிபதிகள் 15:10. நீங்கள் எங்களுக்கு விரோதமாக வந்தது என்ன என்று யூதா மனுஷர் கேட்டதற்கு அவர்கள், சிம்சோன் எங்களுக்கு செய்தது போல நாங்களும் அவனுக்கு செய்யும்படி அவனை கட்டுகிறதற்காக வந்தோம் என்றார்கள். இவன் செஞ்சுட்டு வந்துட்டான். இப்ப அவங்க வந்து சொல்றாங்க, அவன் செஞ்சதுக்கு பதிலா நாங்க என்ன செய்ய போறோம்? இப்போ அவனுக்கு செய்ய போறோம். பிரச்சனையும் வளருகிறது, பழிக்கு பழி மறுபடி வந்து கொண்டே இருக்கிறது. நாம இதை நிறுத்தும்படியாக கடமைப்பட்டிருக்கிறோம். எப்ப பைபிள் தூக்கணுமோ அதுல இருந்து நாம் பழி வாங்குற ஊழியத்தை விட்டுறணும். நமக்காக தேவன் பழி வாங்குவார். நீங்க பழி வாங்குவதை விட அவர் 100 மடங்கு அதிகமாக பழி வாங்குவார். ஏனென்றால் உங்களுடைய பொறுமையை பார்க்கிறார், நீங்க பட்ட வேதனையை அவர் பார்க்கிறார், நீங்க விட்ட கண்ணீரை அவர் பார்க்கிறார், நீங்க அந்த பாதைகளில் அடைந்த அவமானங்களை அவர் பார்க்கிறார். அதனால்தான் இன்னைக்கு அநேக காரியங்களுக்கு நம்முடைய விசுவாசிகளுக்கு ஜபங்களுக்கு பதில் இல்ல. துன்மார்க்கன் தலை தோங்கி போய் கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன? நாம பதில் செய்யறதுக்கு ட்ரை பண்றோம். அதனால தேவன் பதில் செய்யறதை அவர் நிறுத்துகிறார். இப்ப என்ன நடந்தது? இவன் போய் பழி வாங்குறதுக்கு போய் பழி வாங்கிட்டு இவன் வந்த உடனே அந்த பெலிஸ்தர்கள் எல்லாம் சொன்னாங்க, நாங்க அவனுக்கு பதில் செய்ய போறோம். அவங்க வந்து பதில் செய்ய, அதுக்கு அடுத்து இவன் போய் திரும்ப பதில் செய்யறான். வாசியங்கள் நியாயாதிபதிகள் 15:11. அப்பொழுது யூதாவிலே 3000 பேர் ஏத்தாம் ஒரு கண்மலை சந்திற்கு போய், பெலிஸ்தர் நம்மை ஆளுகிறார்கள் என்று தெரியாதா? பின்ன ஏன் எங்களுக்கு இப்படி செய்தாய் என்று சிம்சோனிடத்தில் சொன்னார்கள். அதற்கு அவன், அவர்கள் எனக்கு செய்தபடியே நானும் அவர்களுக்கு செய்தேன் என்றான். அவங்க எனக்கு செஞ்சாங்க, நான் அவனுக்கு செஞ்சேன். அவங்க பேசினாங்க, நான் பேசினேன். அவங்க அடிச்சாங்க, நான் அடிச்சேன். அவங்க என்னை கிண்டல் பண்ணாங்க, நான் கிண்டல் பண்ணேன். அப்ப உங்களுக்கும் பழைய ஏற்பாட்டு காலத்து பரிசுத்தவங்களுக்கும் வித்தியாசம் இல்லையா? அவர்கள் நம்மை இல்லாமல் அவர்களை பூரணராகவில்லை. நமக்கு ஒரு பெரிய பூரணம் இருக்கு. நமக்கு அவர்களை விட ஒரு விசேஷித்த இடத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்ப அவங்களை விட நம்முடைய லைஃப் உயர்ந்ததா இல்லாவிட்டா நாம் அந்த மேன்மையான இடத்தை, மகிமையை நாம் பெற்றுக்கொள்ள இயலாது. சிம்சோனுடைய ஆவி துவக்கத்திலிருந்தே பழி வாங்குறது. சாகும் போதும் பழி வாங்கிட்டு தான் செத்தான். நியாயாதிபதிகள்ல 16:28 சொல்லி இருக்கிறது, கர்த்தாவே நான் சாக போகிறேன், ஒரே விசை பழி வாங்கிட்டு சாகுறேன்னு சொன்னான். இவனை என்ன எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? கடைசி சாகும் போது கூட பழி வாங்கிட்டு தான் செத்தான். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி 16:28. அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் 2 கண்களுக்காக ஒரே தீர்வையாய் பெலிஸ்தர் கையிலே பழி வாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்ன நினைத்தருளும். அபிஷேகத்தை எதுக்கு யூஸ் பண்றாங்க பாத்தீங்களா? அபிஷேகத்தை எதுக்கு யூஸ் பண்றான்? வல்லமை தேவன் கொடுத்த ரெட்டிப்பான சக்தியை எதுக்கு உபயோகப்படுத்துகிறார்? பழி வாங்குறதுக்கு யூஸ் பண்றான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை எதுக்கு யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தின் ஆவியை எதுல யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான தாளந்துகளை எதுக்கு யூஸ் பண்றீங்க? உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான வரங்கள் வல்லமைகளை எதுக்கு யூஸ் பண்றீங்க? பழி வாங்குறதுக்கா?
அப்படியானால் நீ ஒரு சிம்சோன், கண்கள் பிடுங்கப்பட்ட ஒரு சிம்சோன். அவன் சொல்றான், என் கண்களை பிடுங்கிட்டாங்க, இதுக்கு ஒரே தீர்வையாக நான் பழி வாங்கினாதான் என் ஆத்மா இளைப்பாருன்னு சொல்றான். பிரியமானவர்களே, இது புதிய ஏற்பாட்டின் அழகு அல்ல. அது சிம்சோனுக்கு அன்னைக்கு சரியா இருந்திருக்கலாம், ஆனா அன்னையோட அவன் ஓட்டம் முடிந்துச்சு. பழி வாங்குறதுடைய ஓட்டம் ஒரு நாள் சீக்கிரமாய் அகோரமாய் முடிவடையும். அந்த பில்டிங் இடிஞ்சு விழுந்து செத்தான், இவனும் நொறுங்கி நசுங்கி ஒண்ணுமில்லாம போய்விட்டான். இன்னைக்கு எத்தனை பேர் கடைசி வரை பழி வாங்கும் சிந்தையோடு இந்த பைபிளை கையில வைத்துக் கொண்டு, அபிஷேகத்தின் தலையில வைத்துக் கொண்டு எத்தனை பேர் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். தேவன் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. 1 சாமுவேல் 14:24 பார்த்தா இந்த பழி வாங்குகிற ஆவி சவுலுக்குள் இருந்தது. ஆனபடினால் அவனுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்காமல் போய்விட்டது. இஸ்ரவேலர் அன்றைய தினம் மிகுந்த வருத்தமடைந்தார்கள். நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும், சாயங்காலம் மட்டும் பாருங்க. சவுல் சொல்லுகிறார், நான் என் சத்துருக்கள் கையிலே பழி வாங்க வேண்டும். அதுக்குள்ள எவனாவது சாப்பிட்டுட்டான்னா அவன் சபிக்கப்பட்டவன் என்று சொன்னான். யாரும் சாப்பிடக்கூடாது, பழி வாங்குற வரைக்கும் நீ சாப்பிடக்கூடாது. எப்படிப்பட்ட ஒரு தீர்மானத்தை ஏற்படுத்துறான் பாருங்க ஜனங்கள் மத்தியில. நான் என் சத்துருக்கள் கையில நான் பழி வாங்கணும், அது வரைக்கும் நீங்க யாரும் சாப்பிடக்கூடாது. அப்படி எவனாவது போஜனம் பண்ணினால் அவன் ஜனங்களில் இருந்து அறுப்புண்டு போக கிடவன்கிறான். அந்த அளவு சபிக்கப்பட்டவனாய் மாற்றுகிறான். சவுலுடைய ஆவி எப்படி வந்த விதத்துல மாறிடுச்சு பாருங்க. கழுதையை தேடி போன ஒரு மனிதனுக்கு கர்த்தர் அபிஷேகத்தை கொடுத்து அதிபதியாக மாற்றி சிங்காசனத்துல உட்கார வச்சா இவனுக்கு பழி வாங்குங்கிற மைண்ட் இருக்கு. உங்களுக்கு எத்தனை பேருக்கு இந்த மைண்ட் இன்னும் இருக்கு? அபிஷேகம் பெற்றும் இந்த சபைக்குள்ள வந்துட்ட பிறகும், இந்த அப்போஸ்தல ஐக்கியத்துல வந்த பின்பும், இதுல இந்த அஸ்திபாரத்துல கட்டி எழுப்பப்படும் பொழுதும் உங்களில் எத்தனை பேருக்கு இந்த பழி வாங்குடைய ஆவி இருக்கிறது? பழி வாங்கும் ஆவி இருந்தால் நமக்குள்ளே நாம் ரொம்ப தந்திரமாய் மாறிவிடுவான். ஆனா அவன் சவுல மாதிரி யாருமே பேச முடியாது. சவுல மாதிரி யாருமே பேச முடியாது. ஒரு 5 நிமிஷம் பேசினான்னா பராக்கிரமசாலி எல்லாம் பாக்கெட் பண்ணிடுவான். ஒரு 10 நிமிஷம் பேசினான்னா மொத்த ராஜ்யமும் அவன் பின்னால போயிடும். ஒரு பராக்கிரமசாலியை கண்டான் என்றால் உடனே சவுல் அவனை தன் பக்கமாக என்ன செய்வான்? இழுத்துக் கொள்வான்னு ஒரு வசனம் இருக்கு. 14:52. சவுல் ஒரு பராக்கிரமசாலியாகிலும் ஒரு பலசாலியாகிலும் காணும்போது அவர்கள் எல்லாரையும் தன்னிடமாக சேர்த்துக் கொள்வான். அது ஒரு அட்ராக்டிங் பவர் அவனுக்கு இருந்துச்சு. பேசுற பேச்சிலேயே, சிரிக்கிற சிரிப்பிலேயே, ஒரு சிலர் அழுதே காரியத்தை சாதிச்சிருவாங்க, ஒரு சிலர் சிரிச்சே சாதிச்சிருவாங்க, ஒரு சிலர் மௌனமா இருந்தே சாதிச்சிருவாங்க. உங்களுக்கு எந்த ஆவி இருக்குன்னு தெரியல எனக்கு. ஒரு சிலர் அழுது 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 அழுதே பழி வாங்கிடுவாங்க. ஒரு சிலர் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஆனா காரியம் கரெக்டா ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சிலர் பார்த்தா ஒண்ணுமே பேச மாட்டாங்க, உண்மையா இருப்பாங்க, ஆனா கரெக்டா பழி வாங்கிடுவாங்க. உங்களுக்கு எந்த டேலண்ட் இருக்கு, எந்த ஸ்பிரிட்ல இருக்குன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. பராக்கிரமசாலி யாராவது ஒருத்தன் தென்பட்டான்னா, ஒரு பராசாலியை பார்த்துட்டான்னு சொன்னா அவனை அப்படியே தான் பாக்கெட்ல கொண்டு வந்துருவான். ஆனா இவனுக்கு அந்த பழி வாங்குகிற ஆவி இருந்துச்சு. தாவீத பழி வாங்கணும்னு ஆசை, ஆனா எப்படி பழி வாங்குறது? அதுக்கு ஒரு டைம் ஏற்படுத்தினான். தன்னுடைய வேலையாட்களை கூப்பிட்டான். ராஜா தன்னுடைய மகளை கட்டி கொடுக்கறது ரெடி ஆயிட்டாரு, ஆனா ஒரு 100 பெலிஸ்தருடைய நுனித்தோலை கேட்கிறாரு அப்படின்னா. ஏன்? இவன் போவான், அங்க போனா இவனை நம்ம கொல்லக்கூடாது, இவன் அங்க போய் அங்க அடிபட்டு சாகட்டும். இதான் 2 in 1. பழி வாங்குறதுல கூட ரொம்ப ஞானமான ஆளு. 1 சாமுவேல் 18:25 இந்த சவுலுடைய அந்த பழி வாங்குற ஆவிய பாருங்க. அப்பொழுது சவுல், ராஜா பரிசத்தை விரும்பாமல் பெலிஸ்தரின் 100 நுனித்தோள்களினால் ராஜாவின் சத்துருக்களிடத்தில் பழி வாங்க விருப்பமாய் இருக்கிறார் என்று தாவீதுக்கு சொல்லுங்கள் என்றான். தாவீதை பெலிஸ்தரின் கையினால் விலப்பண்ணுவதே சவுலுடைய எண்ணமாய் இருந்தது. எவ்வளவு டெக்னிக்கலா ஒர்க் பண்றான் பாருங்க. சிஸ்டர் உங்களை பத்தி அப்படி சொன்னாங்க, பிரதர் அப்படி சொன்னாங்க, உடனே அவங்கள பார்த்தா சிரிக்கிறது, இவங்கள பார்த்தா மயக்கிறது, அப்படி பேச்ச மாத்துறது. இவன் பார்த்தான், ஆளுங்களெல்லாம் கூப்பிட்டான், எப்பா நீங்க போய் சொல்லுங்க சவுல் பரிசத்தை விரும்புகிறது இல்ல, பெலிஸ்தருடைய நுனித்தோலை 100 நுனித்தோலை விரும்புற. அப்படின்னா அர்த்தம் 100 பேரை கொண்டுட்டு வந்தா நீ உனக்கு கல்யாணம் கட்டி வச்சிடறாரு. இவனுடைய பிளான் என்னன்னா, இவன் போவான், 100 பேர் கையில மாட்டி அவன் அடிபட்டு செத்து போயிடுவான். அதோட நமக்கு விரோதமான தாவீது முடிஞ்சு போனான். இன்னைக்கு எத்தனை பேர் இப்படி டெக்னிக்கலா நம்ம செய்யறோம் நம்முடைய வாழ்க்கையில? பெலிஸ்தரையும் அழிச்சிடணும், அப்படி தப்பி வந்தா தாவீது வரட்டும், பரவாயில்ல, 100 பெலிஸ்தர் சாகட்டும். இல்ல பெலிஸ்தர் சாக வேண்டாம், யார் சாகட்டும்? தாவீது. தன்னுடைய மருமகன் செத்தா கூட பரவாயில்ல, ஆனா அவன் உயிரோடு இருக்க கூடாது, அவன் தனக்கு விரோதியா இருக்க கூடாது. ஒரு மாமனாருடைய செயலை பாத்தீங்களா? தன்னுடைய சொந்த மருமகனை கொல்றதுக்கு முடிவெடுச்சுட்டான். இன்னைக்கும் கூட அப்படித்தான் இருக்காங்க குடும்பத்துல, அவங்கவுங்க குடும்பத்துல உள்ளவங்களையே. ஆனா கர்த்தர் என்ன பண்ணாரு? கர்த்தர் சவுலிடம் பழி வாங்கினாரு. அதனால நம்முடைய வாழ்க்கையில இந்த நாட்களில சிம்சோனுடைய பழிவாங்குதல் ஆவி இருக்கா, சவுலுடைய பழிவாங்கலுடைய ஆவி இருக்கா என்பதை நாம் நிதானிக்க வேண்டியது அவசியம்.
அடுத்ததாக நீங்க எந்த பழிவாங்குதலுடைய ஆவி இருக்குன்னு நீங்க பார்த்து இதை வெளியே கொண்டு போய் பழிவாங்குற வேலையை கர்த்தருடைய கையில ஒப்பு கொடுத்துட்டு இந்த ஆராதனை முடித்து நீங்கள் போக வேண்டும். 2 சாமுவேல் 3 அதிகாரம் 27 வசனம். யோவாபினுடைய பழிவாங்குதல். அப்னேர் எப்ரோனுக்கு திரும்பி வருகிற போது யோவாப் அவனோட ரகசியமாய் பேச போகிறவன் போல அவனை ஒளிமுக வாசலின் நடுவே ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பி ஆசைகளுடைய இரத்த பழியை வாங்க அங்கே அவனை வயிற்றிலே குத்தி கொன்று போட்டான். யோவாப் வந்து பயங்கரமான ஆள். யோவாப் வந்து சாதாரண ஆள் கிடையாது. யோவாபினுடைய ஆவிங்கிறது அவன் ரொம்ப பராக்கிரமசாலி. ஆனா அவனுக்குள்ளேயும் ஒரு யுத்த வீரன் தான், சட்டத்தின்படி தான் யுத்தம் பண்ணுவான். ஆனா அவனுக்குள்ள ஒரு பழி வாங்குற ஆவி இருந்துச்சு. தன்னுடைய தம்பியை கொண்டுட்டானே, தன்னுடைய தம்பியை கொண்டுட்டானே, தன்னுடைய தம்பியை கொண்டுட்டானே, இப்படி அவனுடைய மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்துச்சு. தன்னுடைய தம்பியை கொண்டவனை விட முடியாது, எப்படி விட முடியும்? அப்னேர் அவனால ஏற்றுக்கொள்ளவே முடியல. அவனோடு ரகசியமாய் பேசுகிறவன் போல அவனை அழைத்து, இப்ப பாருங்க, நம்ம இப்போ ஒருத்தர் பார்த்த உடனே ஸ்தோத்திரம் பண்ணிடுறோம், ராபோஜனத்துல முத்தமும் கொடுத்துடுறோம். ஆனா இன்னும் அந்த பழிவாங்குற ஆவி என்ன செய்யல, அநேகரை விட்டு போகல. சமயம் வாய்ச்சா டக்குன்னு வயிற்றுல நெஞ்சிடறோம், கத்திய குத்திடுறோம். எந்த நேரம் வந்தாலும் உடனே அவங்கள பத்தி தப்பா பேசிடுறோம். அதான் ஒரு குத்து. நீங்க என்ன கத்தி எடுத்தா குத்த போறீங்க? உங்களுடைய நாவு தீட்டப்பட்ட சவரகன் கத்தி. ஒரே வார்த்தையில ஒருத்தனை கொலை பண்ணிடலாம், வெட்டிடலாம். ஒரு வார்த்தை போதும், அவனுடைய ஆயுள் சக்கரத்தையே கொளுத்தி விட்டுரும். இந்த யோவாபினுடைய ஆவி எப்படி தெரியுமா? தன்னுடைய தம்பிய அவன் கொன்னுட்டான். அது அவனை தாங்கவே முடியல. தன் தம்பி ஆசைகள் எப்படி செத்தான் அதை நம்ம யோசிக்கணும். அதான் நம்ம பார்க்கணும். 2 சாமுவேல்ல 2 அதிகாரத்துல அப்னேர் ஓடுறான், ஆசைகள் அவனுக்கு பின்னாலேயே விரட்டுறான். ஓடிக்கிட்டு இருக்கும் போதே அப்னேர் கேட்கிறான், நீ ஆசைகள் அல்லவா அப்படிங்கிறான். ஓடிக்கிட்டு இருக்கும்போது விரட்டிக்கிட்டே இருக்கிறான். அவன் முன்னால போறவன் கேட்கிறான், தம்பி நீ ஆசைகளா அப்படிங்கிறான். உடனே அவன் சொல்றான் ஆம்னு. அப்ப அவன் சொல்றான், நீ ஆசைகள்னா நீ வேற யாரையாவது கொல்லு, என்னைய விட்டுரு, நான் தப்பி போயிடுறேன், என்னைய விட்டுருங்கிறான். இல்ல நான் உன்னை விடவே மாட்டேன். அப்ப சொல்றான், நீ என்னை நெருங்கி வந்தீங்கன்னா நான் உன்னைய கொன்றுவேன். ஆனா உன்னைய கொன்னுட்டு உங்க அண்ணன் முகத்துல என்னால என்ன செய்ய முடியாது, விழிக்க முடியாது. உங்க அண்ணன் ஒரு பெரிய போர் வீரன், ஒரு ஸ்தானாபதி. அவனுடைய முன்னால போய் நான் எப்படி அவன் முகத்துல ஒரு கட்டத்துல நானும் அவனும் முகமுகமா பார்க்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அவன் முகத்துல எப்படி நான் விழிக்க முடியும்? அதனால என்னை விட்டுருங்கிறான். இதெல்லாம் எங்கது? மரண போராட்டத்துல ஓடிக்கிட்டு இருக்கும் போது சொல்ற ஒரு வார்த்தை. அவன் சொல்றான், அந்த நேரத்திலே அவன் சொல்றான், அப்னேர் சொல்றான், உங்க அண்ணன் முகத்துல என்னால முழிக்க முடியாது, நீ என் கிட்ட வராதேன்னு சொல்றான். ரொம்ப கிட்ட வந்த உடனே சரி இவன் நம்மளை கொன்றுவான்னு சொன்ன உடனே அப்படியே ஈட்டி எடுத்து திருப்பி அவனை குத்தி கொண்டுட்டான். இதுதான் உண்மையா நடந்த சம்பவம். 2 சாமுவேல்ல 2 அதிகாரத்துல நீங்கள் அதை அழகா, அந்த அப்னேர் வந்து, அப்னேர்னா வெளிச்சத்தின் பிதான்னு அர்த்தம். அப்படின்னா பிதா, நேர்னா வெளிச்சம், வெளிச்சத்தின் பிதா. அவன் ரொம்ப அழகா பேசுறான், தம்பி நீ வராத, என்னை நெருங்கி வராத, நானும் உன்னைய கொன்றுவேன், நீ என்னைய கொல்லான்னு பாக்குற, நான் உன்னைய நிச்சயமா கொன்றுவேன், என் கிட்ட வராத. அப்படி வந்தா கடைசியில நான் உங்க அண்ணன் முகத்துல முழிக்க முடியாது, உங்க அண்ணன் முகத்துல முழிக்க முடியாதுன்னு கத்திக்கிட்டே தான் ஓடுறான். ஓடும் போதே அவ்வளவு வேகமா சொல்லிட்டு தான் போறான். வாசிங்க 22 வசனம். பின்னும் அப்னேர் ஆசைகளை நோக்கி, நீ என்னை விட்டு போ, நான் உன்னை தரையோட ஏன் வெட்ட வேண்டும்? பிற்பாடு உன் சகோதரனாகிய யோவாபின் முகத்திலே எப்படி விழிப்பேன் என்றான். பாத்தீங்களா? அவன் அந்த நேரத்துல கூட யோவாப் முகத்துல நம்ம எப்படி முழிக்க முடியும்? இன்னைக்கு நீங்க கூட சொல்றீங்க இல்லையா, அவன் முகத்துல நாங்க எப்படி பார்க்க முடியும், அவன் முகத்தை பார்க்க முடியலையே, நாங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க, அதனால முகத்தை பார்க்கறதுக்கே சகிக்கல, விருப்பம் இல்லைன்னு. அதே மாதிரி அவன் சொல்றான், நான் அப்படி ஒரு கட்டம் வந்துச்சு, யோவாப்ப பார்க்க வேண்டிய கட்டம் வந்துச்சுன்னா நான் எப்படிப்பா விழிப்பேன், நீ என்னை விட்டுருந்து எவ்வளவோ கெஞ்சுறான், கடைசியில கொண்டுட்டான். ஆனாலும் இந்த மேட்டர்லாம் யாருக்கு தெரியாது? யோவாபுக்கு தெரியாது. அவன் வந்து சான்ஸ் கிடைச்சது, அப்னேரா அவ்வளவுதான், அப்படியே கட்டி பிடிச்சு முத்தம் கொடுக்கிற மாதிரி அழகா யூதாசின் ஆவி அவனுக்குள்ள அப்பமே வந்துருச்சு. யூதாசு அழகா கட்டி பிடித்து முத்தம் கொடுத்தான். ஏசு கேட்டாரு, சிநேகிதனே முத்தத்தினாலேயோ என்னை காட்டி கொடுக்கிறாய்? அந்த கேள்வி கேட்ட உடனே நல்ல மனுஷனா இருந்தான்னா இருதயம் உடஞ்சி அங்கேயே காலில் விழுந்து செத்துருப்பான். ஆனா சூடு சொரணம் ஒண்ணுமே இல்லை, அதெல்லாம் மழுங்கிருச்சு, பிசாசு எடுத்துருச்சு. அதனாலதான் என்ன தவறு செஞ்சாலும் அப்படியே இயேசு கிறிஸ்துவ முகமுகமா காட்டி கொடுத்துட்டு அப்படியே பிடிச்சிட்டு போறாங்க. இவன் பாட்டுக்கு புறப்பட்டு போறானே துரோகி, எவ்வளவு நிர்பந்தமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டான்னு யோசிச்சு பாருங்க. இங்க பாருங்க, இதே சம்பவம் தான். யோவாப் சொல்றான், அவனை அழகா பேசி, ரகசியமாய் பேசுகிறது போல பேசி, ஒலிமுகவாசலின் நடுவில் ஒரு பக்கமாய் அழைத்து போய் தன் தம்பியினுடைய காரியத்தை, ஆசைகளுடைய பழிக்கு பழி வாங்கி. உங்களை எத்தனை பேர் உங்களுடைய குடும்பத்துக்காக உங்க அம்மாவை, அண்ணனை, தம்பிய, அக்காவை யார் யாரையோ பேசுனதுக்கு, எப்பமோ பேசுனதுக்கு, என்னவோ பண்ணதுக்கு நீங்க இன்னும் பழி வாங்கி அதை குடும்ப பகையா மாற்றி, சந்ததி பகையா மாற்றி, ஜெனரேஷன் தலைமுறை பகையா மாற்றி
இப்படி எத்தனை பேர் இப்படிப்பட்ட பொல்லாத ஆவிகளுக்கு இடம் கொடுக்கறீங்க? அடுத்து யோவாப் சாதாரண ஆள் கிடையாது. 2 சாமுவேல் 20 அதிகாரம் 9 சொல்லி இருக்கிறது, அமாசாங்கிறவனை கொண்டுட்டான். அப்பொழுது யோவாப் அமசாவை பார்த்து, என் சகோதரனே சுகமாய் இருக்கிறாயா என்று சொல்லி அமசாவை முத்தம் செய்யும்படி தன் வலது கையினால் அவன் தாடியை பிடித்து தன் கையில் இருக்கிற பட்டயத்திற்கு அமாசா எச்சரிக்கையாய் இராத போது யோவாப் அவனை அவன் குடல்கள் தரையிலே சரிந்து போகத்தக்கதாய் அதனால் வயிற்றிலே ஒரே குத்தாக குத்தினான். எப்படிப்பட்ட ஆளு பாத்தீங்களா யோவாபு? பேசுனது என்னது? என் சகோதரனே சுகமாய் இருக்கிறாயா. என்ன அருமையா சிஸ்டர்ஸ் பேசுறாங்க, என்ன அருமையா பிரதர் பேசுறாரு. யோவாப்புடைய வார்த்தையை பாத்தீங்களா? அவனை பார்த்து சொல்றான் துரோகின்னு சொல்லியிருந்தா அவன் ஒரே ட்ரிப்ல எஸ்கேப் ஆயிருப்பான், ஓடிய போயிருப்பான். இவன் ஏதோ வித்தியாசமா வர்றான். இவன் தான் ரொம்ப டெக்னிக்கான ஆளாச்சு. யோவாப் அழகா கழுத்துல கையை போட்டு, என் சகோதரனே நீ சுகமா இருக்கிறாயா, அப்படியே முத்தம் கொடுத்துட்டான். முத்தம் கொடுத்துட்டு இவன் இவ்வளவு தூரம் வந்த உடனே அவன் செஞ்சுட்டான், இவனை நம்பிட்டான். ரொம்ப கவனமா இருக்கணும். நம்முடைய வாழ்க்கையில நாம் இப்படி பழி வாங்கப்பட்டு விடவும் கூடாது, பழி வாங்கவும் கூடாது. நாம் எப்பொழுதுமே சத்துருடைய விஷயத்துல ரொம்ப கவனமாக நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். யோவாப் எதுக்கு? யோவாப் அமாசாவை கொன்றான். ஆசைகளை கொண்டுட்டாங்கிறதுக்காக அப்னேரை கொண்டுட்டான். கரெக்ட். அது ஒரு விதத்துல நியாயம் போல தெரியும். ஏன்னா தம்பியை கொண்டுட்டான், அந்த பகை அவனுக்கு துக்கத்துல இருந்துகிட்டே இருந்துச்சு. டைம் வந்த போது அப்னேரை கொண்டுட்டான். ஆனா அமாசாவை ஏன் கொண்டான்? 2 சாமுவேல் 19:13 தனக்கு பதிலா இவன் வந்துருவாங்கிற ஒரு பயம். நீங்கள் அமாசாவையும் நோக்கி, நீ என் எலும்பும் என் மாம்சம் அல்லவோ, நீ யோவாபுக்கு பதிலாக என்னாலும் எனக்கு முன்பாக படைத்தலைவனாய் இராவிட்டால் தேவன் அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் எனக்கு செய்ய கடவர் என்று சொன்னான். தாவீது அமாசாவை கூப்பிட்டு விடுறதுக்கு ஆள் அனுப்புறான். நீங்க போய் அமாசாவை பார்த்து சொல்லுங்க, என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமும் நீ இருக்கிறாய், அதனால நீ வா, நீ தான் இனிமே யோவாபை நான் தள்ள போறேன், யோவாபுக்கு பதில் நீ தான் என்ன போற, இனி என்ன செய்யணும், என்னாலும் எனக்கு படைத்தலைவனா இருக்கணும்னா. இது ரகசிய செய்தி. இவன் தான் உளவு பார்த்துட்டு இருக்கானே, இவன் தான் படைத்தலைவன். இவனுக்கு நியூஸ் யாரோ சொல்லிட்டான், இப்படி அமாசாவுக்கு ஆள் அனுப்பி சொல்லி இருக்கிறாரு, இவர் தான் அடுத்த படைத்தலைவன், நீங்க இருக்கும் போதே பிக்ஸ் பண்ணியாச்சு, உங்களுக்கு யோவாபுக்கு பதில்னே சொல்லிட்டாரு அப்படின்னு உடனே அவன் இருந்தா தானே எனக்கு பதில் வரப்போறான். உடனே பாருங்க அவனுடைய ஆவி பழி வாங்க துடிச்சிருச்சு. கரெக்டா அமாசா எதிர்பாராம வந்தான், அழகா என் சகோதரனே சுகமா இருக்கிறாயான்னு கட்டி பிடிச்சு ஒரே குத்து, எனக்கு பதிலா நீ வரவே கூடாது, இருக்கவே கூடாது. இந்த சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் இப்படித்தான் பண்ணிவிடுவாங்க. யாராவது ஹெட் மாஸ்டர் இருந்தா தாங்க ஹெட் மாஸ்டர் ஆகணும்னு அடுத்த ஹெட் மாஸ்டர் சொல்லி முடிச்சிருவாங்க. அது போப்பாண்டவர் செய்யறாரு. ஒரு போப்பாண்டவர் இன்னொரு அடுத்த போப்பாண்டவர் வரணும்னு ஆசைப்பட்டாருன்னா முன்னால இருக்கிற போப்பாண்டவரை ஆளை வச்சு சுட்டு கொண்டுறாங்க. அது ஆர்சி ஹிஸ்டரி நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா சொல்லுவான். இது வரைக்கும் இருந்ததுல பாதி பேர் கொண்டு தான் வந்திருக்கான். இது நம்ம ஊழியத்துல ஆகாது. ஒருத்தரை குற்றஞ்சாட்டி தள்ளி விட்டு கவுத்தி விட்டு அதெல்லாம் நம்முடைய மார்க்கத்துல அழகே கிடையாது. அது சபைக்கு அவசியம் இல்லை. தனக்கு பதிலா ஒருத்தன் வர்றான் அப்படின்னு உடனே இவனுக்கு அதை தாங்கவே முடியல. சான்ஸ் கிடைச்ச உடனே யோவாப் அவனை கொண்டு போட்டான். இன்னைக்கு எத்தனை பேருக்கு இப்படிப்பட்ட சம்பவங்கள் இருக்கு? நம்மள எத்தனை பேர் இப்படிப்பட்ட வல்லமையில பழிக்கு பழி வாங்குற யோவாபின் ஆவி, பழிக்கு பழி வாங்குற சவுலின் ஆவி, பழிக்கு பழி வாங்குற சிம்சோனுடைய ஆவி எத்தனை பேருக்குள்ளே இருக்கிறது? அடுத்து தாவீதினுடைய பழிக்கு பழி வாங்கும் சுபாவம். தாவீது இவங்களுக்கு எல்லாம் தலைவர் இல்லையா, அதனால அவன் இன்னும் டெக்னிக்கலா ரொம்ப முன்னேறி போயிட்டான் வித்தியாசமா. 1 ராஜாக்கள் 2 அதிகாரம் 5-6. செரியாவின் குமாரனாகிய யோவாப் இஸ்ரவேலின் 2 சேனாபதிகளாகிய நேரின் குமாரன் அப்னேருக்கும் ஏத்தேரின் குமாரன் அமசாவுக்கும் செய்த காரியத்தினால் எனக்கு செய்த குற்றத்தை நீ அறிந்திருக்கிறாயே. அவன் அவர்களை கொன்று சமாதான காலத்திலே யுத்த காலத்து ரத்தத்தை சிந்தி யுத்த காலத்து ரத்தத்தை தன் அறையில் உள்ள கச்சையிலும் தன் கால்களில் இருந்த பாதரட்சியிலும் வடிய விட்டானே. ஆகையால் உன் யுத்தின்படியே நீ செய்து அவனுடைய நரைமயிர் சமாதானமாய் பாதாளத்தில் இறங்க ஒட்டாதிரு. பாருங்க, யோவாபுடைய விஷயத்துல தாவீதுக்கு இப்படி செஞ்சுக்கிட்டே வந்ததுனால மனசுல கஷ்டம். ஆனா அப்படினால அவன் என்ன பண்ணான் தெரியுமா? நம்ம இவனை ஒண்ணும் பண்ண முடியாது, இவன் ஃபுல் பலன்ல இருக்கிறான், அதனால இவனை நம்ம ஒன்னாலும் பண்ண முடியாது. அதனால தன்னுடைய பையனை கூப்பிட்டு சொன்னா, எப்பா நீ இந்த வேலையை என்ன செய். தான் செய்ய முடியாதத இன்னொரு ஆளை வச்சு பழி வாங்குறது தான் தாவீதினுடைய. அதாவது தான் ரொம்ப உத்தம புத்திரன் மாதிரி காட்டிக்கிறாரு. தனக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி காட்டிடுவான். இந்த பிலாத்து பாத்தீங்களா, இயேசுவை சிலுவையில் அறையறதுக்கு ஒப்பு கொடுத்துட்டு உட்கார்ந்து எல்லாரும் முன்னாலையும் கையை கழுவிடுவான். எனக்கும் இதுக்கு என்ன கிடையாது
சம்பந்தம் கிடையாது. ஆனா ஒப்பு கொடுத்தது யாரு? சிலுவையில் யாரே ஒப்பு கொடுத்தது யாரு? பிலாத்து தான் இந்த ஆர்டர் கொடுத்தான். அதை கொடுத்துட்டு இவர் கை கழுவிட்டு எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படின்னா அது என்ன அர்த்தம்? தாவீதை கேட்டா நான் ஒண்ணுமே பண்ணல, யோவாபை நான் விட்டுட்டேன். ஆனா யோவாபை சொல்றான், யோவாபை குறித்து தன்னுடைய மகன் சொல்றான், அவனுடைய சாகும் போது அவனுடைய நரை மயிர் என்ன செய்யக்கூடாது, சமாதானமா பாதாளத்துல இறங்கக்கூடாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அவனை கொன்று மறைமுகமான ஆலோசனை. பையனை விட்டு, புருஷனை விட்டு, மனைவி விட்டு, அண்ணனை விட்டு, அக்காவை விட்டு, தம்பி விட்டு, யாரையாவது விட்டு என்னத்தையாவது ஒண்ணு பண்ணிடணும். அதனாலதான் தாவீது கடைசி காலத்துல ரொம்ப சஞ்சலப்பட்டான். பிள்ளைகள் நிமித்தம் அவனுக்கு நிம்மதி இல்லாம போயிருச்சு. நம்ம அந்த வேலையை செய்யக்கூடாது. பழி வாங்குறதுக்கு யாரையாவது ஒரு ஆளை தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்கறது உன்னைய சபையில இல்லாம தூக்கிவிடும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 8-9. 1 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 8-9. மேலும் பகுரி மூரானான பென்யமீனாகிய கேராவின் மகன் சிமேயி உன்னிடத்தில் இருக்கிறான். நான் மக்னாயிமுக்கு போகிற நாளிலே அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷித்தான். ஆனாலும் அவன் யோர்தானிலே எனக்கு எதிர்கொண்டு வந்தபடியினால் நான் உன்னை பட்டயத்தாலே கொன்று போடுவது இல்லை என்று கர்த்தர் மேல் அவனுக்கு ஆணையிட்டு கொடுத்தேன். ஆகிலும் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, நீ புத்திமான். அவனுடைய நரைமயிரை இரத்தத்துடன் பாதாளத்தில் இறங்க பண்ண நீ அவனுக்கு செய்ய வேண்டியதை அறிவாய் என்றான். எவ்வளவு பெரிய ஆளு பாத்தீங்களா? சீமையை பயங்கரமா தூசிச்சான், கல்லள்ளி போட்டான். நாசமா போ, மண்ணா போ, பேலியாளின் மகனே, ரத்த பிரியனே, தொலைஞ்சுவோன்னு ரோட்ல இருந்து மண்ணையும் கல்லையும் அள்ளி போட்டான் சீமை. அப்போ வேற வழியே இல்ல, எல்லாத்தையும் வாங்கிட்டு பேசாம புழுதி எல்லாம் புரஞ்சு தோத்திரண்டு போயிட்டான். அப்ப அபிசாய் பக்கத்துல நின்னா, இவன் என்ன ரொம்ப பேசுறான், இவன் தலையை நான் வெட்டிரட்டுமானா? இல்லப்பா, என்னை தூசிக்கிறதுக்கு கத்தர் அவனை சொல்லி எரிஞ்சிருக்கிறாரு, அனுபவிச்சிருக்கிறாரு. என் பிள்ளையே சரியில்லை, அந்நியன் தூசிக்கிறான், விடு அப்படின்ட்டு போயிட்டான். ஆனா திரும்பி வரும்போது சீமை பயந்து போய் ஓடி வந்து எரிஞ்சிட்டான். காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டான். ஐயா, நான் தெரியாம பேசிட்டேன், அவசரப்பட்டு பேசிட்டேன், நீங்க இனிமே சிங்காசனத்துக்கு வருவீங்க நான் நினைக்காம பேசிவிட்டேன், என்னை எரிஞ்சிருங்க, மன்னிச்சிருங்க. இந்த ராஜ போஸ்டிங் திரும்பி வருது பாத்தீங்களா? அதனால அவரு வர்ற வேகத்துல ரைட் நான் மன்னிச்சிட்டேன், போயிட்டு வா, சந்தோஷமா போயிட்டு வான்ட்டான். ஆனா உள்ளுக்குள்ள என்ன இருந்துச்சு? இந்த முள்ளு ஸ்ட்ராங்கா தச்சிருந்துச்சு. அவன் சொல்றான், எத்தனையோ வருஷம் கழிச்சு சொல்றான், சாலமோன் கையில ஆட்சியை கொடுக்கும் போது சொல்றான், மகனே, அவன் என்னை கொடிய தூஷணமாய் தூஷிச்சான். அவன் பேசின வார்த்தையில நான் செத்தே போயிட்டேன். என்னை கேவலப்படுத்திட்டான், என்னை அசிங்கப்படுத்திட்டான், என்னை நிர்பந்தமான நிலைவரத்துக்கு தள்ளிட்டான், என் மேல அபாண்டமா சொல்லிட்டான். ஆனா அப்படினால் நீ அவனை குற்றமற்றவன் என்று எண்ணாதே, அவனை சமாதானமா சாக விடாது. இவ்வளவு சொன்னா போதுமே. சாலமோன் பெரிய ஞானி இல்லையா? அவன் பார்த்தான், அவனை கூப்பிட்டு சொன்னான், நீ எருசலேமை விட்டு வெளியே போகாத, இங்க எருசலேமுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உனக்கு உயிர் இருக்கு. எப்படி? இப்ப நான் கூப்பிட்டு சர்ச்சுக்குள்ள இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு அவ்வளவு பேருக்கும் உயிர் இருக்கிறது அப்படின்னா நீங்க வீட்டுக்கு போக முடியாதுல்ல. உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க? ரைட்டு, ஸ்தோத்திரம், பரவாயில்லன்னு சொல்லலாம். எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? இவனை கூப்பிட்டு சொல்றான், நீ எருசலேமை விட்டு வெளியே போகாது இருந்தால் உன்னுடைய உயிர் உனக்கு சொந்தம்னா. அவன் சொன்னா ரைட்டு. 2 வருஷம் 3 வருஷம் கழிஞ்ச பிறகு மறந்து போய் வெளியே போயிட்டாங்க. இவன் தான் ஸ்பை வச்சிருக்கானே. அவன் எருசலேமை விட்டு வெளியே போனான். கேள்விப்பட்டவனே அவனை கூப்பிட்டு, இது நீ செஞ்ச தப்பு, உன்னை கொன்றன், பிள்ளைய வச்சு பழி வாங்கிட்டியே தாவீது, உனக்கு அபிஷேகம் 1 தரம் இல்ல, 2 தரம் இல்ல, 3 தரம் கொடுத்தாரு, இன்னும் 7 தரம் கொடுத்தாலும் பிரயோஜனம் இல்லையே. என்ன தரிசனம், என்ன வெளிப்பாடு, நிலையான வீடு, அபிஷேகம், அக்னி எல்லாம் கரெக்ட் தான். எங்க போச்சு? பழி வாங்குற ஆவிய வச்சிருக்கிய. இன்றைக்கும் தாவீதுகள் சபையில உண்டு. சாகும் போதும் பழி வாங்கின சிம்சோன்கள் உண்டு. பழி வாங்குற நிமித்தம் அபிஷேகத்தை இழந்து போய் தற்கொலையை நாடி போன சவுல்கள் உண்டு. சாவை விரும்புகிற சவுல்கள் தன் தம்பிக்காக தனக்கு பதிலாக இன்னொருத்தன் வருகிறான் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் இன்றைக்கும் போராடுகிற யோவாபுகள் உண்டு. தாவீதின் ஆவி அவன் பலியே வாங்க மாட்டான். அவன் அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி இருந்துக்குவான். ஆனா பின்னால் ஆள் வரும். சாலமோன் சொன்னான், அவனை சாகும்போது நிம்மதியா சாக விடாத, யோவாப நிம்மதியா சாக விடாத, சீமையை நிம்மதியா சாக விடாத. எவ்வளவு பெரிய ஒரு பொல்லாத ஆவின்னு நீங்க யோசிச்சு பாருங்க. யோவாப் பழிக்கு பழி வாங்குறதுல பயங்கரமான ஆளா இருந்தது போல தாவீது இன்னொரு விதத்துல மறைமுகமாக, யோவாபுடைய ஆக்ஷன் வெளியரங்கமானது. அவனுக்கு எப்படி டெக்னிக்கலா செய்யணும் தெரியாது. ஆனா தாவீது ரொம்ப டெக்னிக்கா செய்யும். தாவீதுக்கு யோவாபை ஏற்கனவே பிடிக்காது. தாவீதினுடைய ஆவில 2 சாமுவேல் 3:39 அவன் சொல்றான், செரியாவின் குமாரர் என்னுடைய சக்திக்கு மிஞ்சி போராடுறாங்க, என்னால அவனை கட்டுப்படுத்த முடியலன்னு சொல்றான். நான் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவனாய் இருந்த போதிலும் நான் இன்னும் பலவீனன். செரியாவின் குமாரராகி இந்த மனுஷர் என் பலத்துக்கு மிஞ்சினவர்களாய் இருக்கிறார்கள். அந்த பொல்லாப்பை செய்தவனுக்கு கர்த்தர் அவன் பொல்லாப்புக்கு தக்கதாய் சரி கட்டுவாராக என்றான். அவனுக்கு இந்த செரியாவின் குமாரங்கிறது யோவாப், அபிசாய், ஆசகேல். இந்த யோவாப் எப்பொழுதுமே தாவீதை கண்ட்ரோல்லயே வச்சுக்கிட்டு இருப்பான்.
படைத்தலைவனை தவிர, இவன் ராஜாவை தவிர, ராஜா இவர் கண்ட்ரோல்ல தான். ஒரு கட்டம் வந்த போது அப்சலோமை மெதுவாய் நடத்துன்னு சொன்னான். தாவீது சொல்றான், ஒரு யுத்த காலத்துல தாவீதுக்கு தகப்பனுக்கும் மகனுக்கும் யுத்தம். அந்த இடத்துல தாவீது சொல்லி விடுறான், எல்லாரும் முன்னாலையும் சொல்றான், அப்சலோமை மெதுவாய் நடத்துங்கள். அப்படின்னா நினைஞ்சிடாதீங்க, கொன்றாதீங்க, அவனை பிடிச்சு உயிரோடு கொண்டு வந்து அடிமையா மாத்துங்களே தவிர கொன்றாதீங்க. ஆனா யோவாப் நேர போன உடனே அடிச்சு கொண்டு, அவனை டைம் கிடைச்சது, அந்த கர்வாலி மரத்துல தொங்கிட்டு இருக்கான், நேர போய் வல்லையத்தை எடுத்து ஒரே குத்து, 10 பேரை சுத்தி வச்சு அடின்னு சொன்னான். அப்படியே மரத்துல அந்தரத்துல தொங்கிட்டு இருந்தவனை 10 பேர் சுத்தி நின்று அடிச்சாங்க. அடிச்சு அப்படியே செத்தான். ஏன் தெரியுமா? எதுக்கு தெரியுமா? யோவாபுக்கு அப்சலோம் ஆகவே ஆகாது. ஏனென்றால் ஒரு டைம் வந்த போது யோவாபுடைய வார்க்கோதுமை நிலத்தை, வயலை அப்சலோம் தீ வச்சு கொளுத்திட்டான். அதை கேட்க முடியல அவனுக்கு. ராஜகுமாரனா இருந்ததுனால அவனால கேட்க முடியாம தடுமாறிட்டு இருந்தான். 2 சாமுவேல் 14:30-31 நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, அப்சலோம் போய் தன்னுடைய வேலையாட்களை வச்சு யோவாபுடைய எல்லா விளைநிலத்தையும் மொத்தமா தீ வச்சு கொளுத்திட்டு போயிட்டான். அதை இவனால கேட்க முடியல. என்ன பண்றது? ராஜகுமாரனா இருக்கானே, அவன் தான் அடுத்த அரசாட்சிக்கு வரப்போறான். அதனால என்ன பண்றதுன்னு அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்தது. இப்ப வசமா அவன் மரத்துல தொங்கிட்டான். உடனே இதுதான் சான்ஸ் நினைச்சான், அடிச்சு கொண்டுட்டான். பழிக்கு பழி வாங்குறான் பாத்தீங்களா? எப்பமோ சொத்தை நஷ்டப்படுத்திட்டானா, அதுக்கு இப்ப கரெக்டா பாயிண்ட் வச்சு அடிச்சு நாய் அடிச்ச மாதிரி அடிச்சு கொண்டுட்டான். இது யோவாபுக்கு ஒரு மேல விழுந்த ஒரு பழி. தாவீதுக்கு அதை சகிக்கவே முடியல. ஓடி போய் உட்கார்ந்து அழுதான், அப்சலோமே அப்சலோமே, நான் செத்திருந்தா பரவாயில்லப்பா, நீ உயிரோட இருந்திருக்கணுமே. அதை கேட்ட உடனே இந்த யோவாபுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிடும். தாவீதை கூப்பிட்டு ஒரு மிரட்டுவான். 2 சாமுவேல்ல பாருங்க 19:7. இப்போதும் எழுந்திருந்து வெளியே வந்து உம்முடைய ஊழியக்காரரோட அன்பாய் பேசும். நீர் வெளியே வராதிருந்தால் இன்று இரவு ஒருவரும் உம்மோட தங்கி இருப்பது இல்லை என்று கர்த்தர் மேல் ஆணையிடுகிறேன். அப்பொழுது உம்முடைய சிறு வயது முதல் இதுவரைக்கும் உமக்கு நேரிட்ட எல்லா தீமையை பார்க்கிலும் அது உமக்கு அதிக தீமையா இருக்கும் என்றான். தாவீதை மிரட்டுறான், நீ வெளியே வந்து இப்ப உட்கார்றியா இல்லையா? முகத்தை கழுவிட்டு வெளியே வந்து உட்கார். வந்து உட்கார்ந்து இப்ப ஜனத்துல சமாதானமா பேசு. அப்படி சமாதானமா நீ இப்ப வெளியே வந்து உட்கார்ல, நீ பிறந்ததுல இருந்து படுற பாட காட்டிலும் இன்னையில இருந்து நீ படுற பாடு எப்படி இருக்கும்? ஜாஸ்தியா இருக்கும். அந்த அளவு தாவீதை மிரட்டினதுதான் இந்த யோவாப். இதுவும் தாவீதுக்கு மைண்ட்ல இணைஞ்சிருச்சு, ஏறி போயிருந்துச்சு. அப்சலோமை கொல்லாதன்னு சொன்னேன், கொன்னுட்டான். அப்னேரை கொல்லாதன்னு கொன்னுட்டான். அமாசாவை கொல்லாதன்னு கொன்னுட்டான். என்னுடைய நான் என்ன சொன்னாலும் அதுக்கு ஆப்போசிட்டா செய்யறான், என்னையவே மிரட்டுறான். ஆனபடினால சாலமோன்ட்ட சொன்னான், அவனை விட்டுறாத, அவன் கடைசியில சாகும்போது நிம்மதி இல்லாம சாகணும். எப்படிப்பட்ட ஆவிகள் நமக்குள்ள இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. தாவீதினுடைய டெக்னிக்கல் ஆவி இருக்கா? யாருக்குள்ளயாவது எப்படிப்பட்ட ஆவிகள் இருக்கா? நாம் இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். ஆனா இதே தாவீது சவுல் விஷயத்துல பேசும் பொழுது, சவுல் இவன்ட்ட சிக்கிறான், அடிபட்டு சாகிறதுக்கு சான்ஸ் கிடைக்குது. ஆனா அப்போ கொஞ்சம் ஆவிக்குரியவனா இருந்த நேரம் தாவீது. வாசியங்கள் 1 சாமுவேல் 26:8 நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா, கூட உள்ளவன் சொல்றான் சவுலை கொன்றட்டுமான்னு. அப்ப அவன் சொல்றான், அப்பொழுது அபிசாய் தாவீதை பார்த்து, இன்று தேவன் உம்முடைய சத்துருவை உம்முடைய கையில் ஒப்பு கொடுத்தார். இப்போதும் நான் அவனை ஈட்டியினால் 2 குத்தாக குத்தாமல் ஒரே குத்தாக நிலத்தில் உருவ குத்தட்டுமா என்றான். தாவீது அபிசாயை பார்த்து, அவரை கொல்லாதே, கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவித்தவர் மேல் தன் கையை போட்டு குற்றமில்லாமற் போகிறவன் யார் என்று சொன்னான். பின்னும் தாவீது, கர்த்தர் அவரை அடித்து அல்லது அவருடைய காலம் வந்து அவர் மரித்து அல்லது அவர் யுத்தத்திற்கு போய் மாண்டால் ஒழிய நான் என் கையை கர்த்தர் அபிஷேகம் பண்ணிவித்தவர் மேல் போடாதபடிக்கு கர்த்தர் என்னை காக்க கடவர் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். நீங்க வீட்டுல போய் இதை நல்லா படிச்சு பாருங்க. இதுதான் கரெக்ட். உங்களுக்கு விரோதமா யாராவது எழும்புனா நீங்க அவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடாது. அவன் எங்கேயாவது போய் முட்டட்டும், அவன் எங்கேயாவது போய் சாவட்டும். அதான் அவன் சொல்றான், அவர் தானாய் சாகணும், இல்ல கத்தர் அடிச்சு சாகணும், இல்ல எங்கேயாவது ஒரு சத்துரு கையில போய் என்ன செய்யணும்? சாகணும். ஆனா நான் போய் கை வைக்க மாட்டேன்னு சொன்னான். இதுதான் தாவீதினுடைய துவக்க காலம். அதே பாலிசியை வச்சுக்கிட்டு தன்னுடைய மகனை கொடுத்து யோவாபை கொல்றதுக்கும் சிமையை கொல்றதுக்கும் சான்ஸ் கொடுத்தான். அதே போல நாபால் விஷயத்தில் பழி வாங்கணும்னு துடிச்சிட்டான். ஆனா அந்த அபிகாயில் குறுக்க வந்த உடனே அப்படியே ஆஃப் ஆயிட்டான். சரி, ஆனா பாருங்க, இவன் பழி வாங்காதனால கர்த்தர் நாபாலை பழி வாங்கினார். 1 சாமுவேல் 25:33. நீ சொல்லிய யோசனை ஆசீர்வதிக்கப்படுவதாக, நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையை பழி வாங்காதபடிக்கும்
நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடியினால் நீயும் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. பாத்தீங்களா, இன்னைக்கு சொல்றான், நான் ரத்தம் சிந்த வராதபடிக்கும் என் கையே பழிவாங்காதபடிக்கும் கர்த்தர் என்னை தடுத்தபடினால், நீ இன்றைய தினம் எனக்கு தடை பண்ணினபடினால் நீ ஆசீர்வதிக்கப்படுவாய். ஆனால் என்ன நடந்தது? கர்த்தர் அந்த நாபாலை கொன்று போட்டார். இதான் நடந்த சம்பவம். நீ பழி வாங்கலன்னா கர்த்தர் பழி, நீ பழி வாங்கினா கர்த்தர் மௌனமா இருப்பார். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பழி வாங்காமல் கோபாக்கினைகளுக்கு இடம் கொடுங்க. ஒருத்தன் தப்பு செஞ்சுட்டான்னு சொன்னா, நீ பதிலுக்கு தப்பு செஞ்சேன்னா அது உன் மேல இன்னொரு பெரிய பழியை கொண்டு வந்துடும். ஆபேல காயின் கொன்று விட்டான். ஆபேல காயின் கொன்றுட்டான். கொன்ன உடனே கர்த்தர் சொல்றாரு, இந்த பூமியில நீ சபிக்கப்பட்டிருப்பாய் போன்னு சொல்லி துரத்திட்டார். அவன் ஓடுறான், நீ சபிக்கப்பட்டிருப்பாய், நிலையற்ற அலைகிறவனாயிருப்பாய், நீ என் பிள்ளைய சந்ததியை அழிச்சிட்டேன்னு சொன்னார். அவன் சொல்றான், ஆண்டவரே நீங்க எனக்கு இட்ட தண்டனை என்னால சகிக்க முடியாது, நீ எவனாவது பார்த்து கொன்றுவான், நான் என்ன பண்ணுவேன்? அப்ப அவர் சொல்றாரு, உன்னே வா, உன்னே கொன்னுட்டான்னா அவன் மேல் 7 பலி சுமரும். ஒரு கொலை செஞ்சவனை மற்றவன் போய் பலி வாங்கி கொலை செஞ்சா அவன் மேல எத்தனை பலி சுமரும் இருக்கு? இதான் பைபிள். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி 15ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, காயினை கொள்ளுகிற எவன் மேலும் 7 பலி சுமரும் என்று சொல்லி, காயினை கண்டுபிடிக்கிறவன் எவனும் அவனை கொன்று போடாதபடிக்கு கர்த்தர் அவன் மேல் ஒரு அடையாளத்தை போட்டார். ஒருவனை கொன்றவனை இன்னொருத்தன் போய் பழி வாங்க போனால் அவன் மேல 7 பலி சுமருன்னு சொன்னார். நாமெல்லாம் பழி வாங்கினவர்கள், நாம் பலவிதமான குற்றங்களுக்கு உள்ளானவர்கள். ஆனால் இன்றைக்கு அந்த பழிகளில் இருந்து தப்பி இந்த மார்க்கத்தில் வந்திருக்கிறோம். நம்மை அந்நிய வல்லமைகள் தொட முடியாதபடி கர்த்தர் நமக்கு ஒரு பரிசுத்தாவின் முத்திரை என்கிற ஒரு அடையாளத்தை தேவன் நமக்கு கொடுத்து வைத்திருக்கிறார். அதனால நாம் இந்த நாட்களில எந்த சூழ்நிலையும் நாம் பழி வாங்க கூடாது. நீங்க மௌனமா இருங்க, யுத்தத்தை கர்த்தர் கையில கொடுங்க. கர்த்தர் இன்னைக்கு நீங்க இந்த சத்தியத்துக்கு நீங்க ஒப்பு கொடுத்து பாருங்க. இந்த சிம்சோனுடைய ஆவி, சவுலுடைய ஆவி, யோவாபின் ஆவி, இந்த காயினுடைய ஆவி, அடுத்து தாவீதினுடைய ஆவி, இவைகளுக்கு நீங்கள் இடம் கொடுத்துட்டு, இவைகளிலிருந்து நீங்கள் வெளியே வந்து இந்த வல்லமைகளை நீங்க இடம் கொடுக்காமல் நீங்க உங்களை பாதுகாத்தால் கர்த்தர் உங்களுக்காக பழி வாங்குவார். அதை விசுவாசிக்கிறவங்க கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பழி வாங்க கூடாது, நீ சும்மா இரு. கர்த்தர் சொல்லுகிறார் உபாகமத்துல 32:41, நான் என் பட்டயத்தை கருக்காக்கி பழி வாங்குவேன். சும்மா மொட்டக்கத்தில வெட்டுறதல்ல. ஆண்டவர் நமக்கு விரோதமான சத்துருக்களுக்காக தன்னுடைய பட்டயத்தை என்ன செய்றாரு? தீட்டுறார். அவருக்கு டைம் இருக்கு. உனக்கு விரோதமாய் பேசினவங்களுக்கு அவங்க டைம் வச்சிருக்கிறார். உன்னை தீட்டுப்படுத்தினவங்களுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். உன்னை துக்கப்படுத்தினவங்களுக்கு ஒரு டைம் வச்சிருக்கிறார். உன்னை ஏமாத்தினவங்க, உன்னுடைய காரியங்களை அபகரிச்சவங்க, உண்மையில இல்லாத எல்லாத்துக்கும் கணக்குல கரெக்டா வச்சிருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மின்னும் என் பட்டயத்தை நான் கருக்காக்கி பழி வாங்குவேன். அவருடைய பட்டயம் மின்னக்கூடிய பட்டயம். அதை இன்னும் கருக்காக்குவார், இன்னும் தீட்டுவார், அது இன்னும் மின்ன ஆரம்பிச்சிடும். அப்படின்னா இன்னும் ஷார்ப் ஆகுதுன்னு அர்த்தம். அதனால நமக்கு விரோதமாய் யார் எழும்பினாலும் அவர் தன்னுடைய பட்டயத்தை அவர் கருக்காக்கி கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் 25:17 பார்க்கும் பொழுது, அவர் பழி வாங்கினா, நீங்க பழி வாங்கினா கொஞ்சம் தான் பழி வாங்குவீங்க, அவர் வாங்கினா ரொம்ப மோசமா வாங்குவார். வாசியுங்கள். உக்கிரமான தண்டனைகளினால் அவர்களில் கொடிதாய் பழி வாங்குவேன். பாத்தீங்களா, உக்கிரமான தண்டனையினால் நான் அவர்கள் மேல் கொடிதாய் பழி வாங்க. பாஸ்டர் ஜோயல் அவர்கள் அடிக்கடி சொல்வார், பழி வாங்காம நீ சும்மா இரு, நீ பேதையா இருந்தாலும் கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். ஒரு சகோதரன் ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்ல ஒர்க் பண்ணும்போது அவருடைய நேர்மை பிடிக்காம அவரை ஏதாவது ஒண்ணுல சிக்க வைக்கணும்னு சொல்லி ஒரு 3 பேர் சேர்ந்து அவருக்கு விரோதமா இவர் பணம் வாங்கிட்டாருன்னு சொல்லி ஒரு தகவல் சொல்லிட்டாங்க. அது நிமித்தம் அந்த சகோதரனுக்கு சஸ்பெண்ட் ஆயிடுச்சு, வேலை கோர்ட்ல போயிடுச்சு. கோர்ட்ல போய் அவருக்கு நிரபராதி நிரூபிச்சாதான் என்ன கிடைக்கும்? வேலை கிடைக்கும். பாஸ்டர் ஜோயல் சொல்வார், டெய்லி அந்த மனுஷன், அந்த விசுவாசி எங்க வருவாரு? ஏன்னா அவருக்கு வேலை கிடையாதுல்ல, விடிஞ்ச அடைஞ்சா எங்கதான் வருவாரு? ஃபெய்த்தம்ல இருக்கிற பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்து, என் வேலைக்கு ஜெபிச்சுக்கோங்க, வேலை போயிடுச்சு, அநியாயமா போயிடுச்சு, நான் ஒரு தப்பு பண்ணல, என் கை சுத்தமா இருக்கு, இதேதான் ஒரு பாட்டு. இவரை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கும் இவர் எதுக்கு வந்திருக்காரு? ஜெபிக்க வந்திருக்காரு. எப்படியும் போச்சு. என்கொயரி வந்துச்சு. என்கொயரிக்கு அவரும் போறாரு, இவரும் கோர்ட்டுக்கு போறாரு. ஆப்போசிட் பார்ட்டி 3 பேரும் கோர்ட்டுக்கு வராங்க. அவங்க 3 பேரும் யாருக்கு விரோதமா பிரார்த்தனை பண்ணவங்க? இந்த சகோதரனுக்கு விரோதமா. அவங்க எப்படியாவது இவன் மேல அந்த குற்றத்தை நிரூபிக்கிற அளவுல பொய் சாட்சி சொல்லி முடிச்சிடணும், இதோட இவன் வேலை முடிஞ்சிடணும். என்ன கிறிஸ்தவன், என்ன பெந்தேகோஸ்காரன் பார்க்கலாம். இவர் முன்னாலே போயிட்டார் கோர்ட்டுக்கு. இவர் வக்கீல் வந்தாச்சு, அவங்க வக்கீல்லாம் வந்தாச்சு, எல்லாம் முடிஞ்சது. கரெக்ட் டைம் வந்த பொழுது ஜட்ஜி உட்கார்ந்தாரு. உட்கார்ந்துட்டு இந்த கோர்ட் இந்த கேஸ் எடுக்கப்படுதுன்னாரு.
எடுத்தாங்க. என்கொயரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இவரை கூப்பிட்டு என்கொயரி வச்சாங்க. இவர் பேசிட்டு, ஐயா எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு தப்பு பண்ணல. இவர் புலம்ப ஆரம்பிச்சாரு. அடுத்து அவங்க 3 பேரை கூப்பிட்டாங்க. அவங்க பேரை சொல்லி 3 பேரையும் கூப்பிட்டா 3 பேரையும் காணும். உடனே அவங்க வக்கீல் அட்டன் பண்ணாரு. என்னன்னு கேட்டாங்க. வர்ற வழியில 3 பேர் ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாங்க. உண்மை பாஸ்டர் அடிக்கடி சொல்ற ஒரு சம்பவம். வர்ற வழியில 3 பேர் ஆக்சிடென்ட்ல என்னது சாவு. அப்படியே ஜட்ஜி உடனே சொன்னாராம், நான் நியாயம் தீர்ப்பதை விட கடவுள் என்ன செய்து விட்டார், நியாயம் தீர்த்து விட்டார், இவர் விடுவிக்கப்படுகிறார். வேலை கிடைச்சு. கர்த்தர் பழி வாங்கினார்னா ஆள் அட்ரஸ் இருக்காது. அதனாலதான் சொல்லியிருக்கு, நான் கொடிய தண்டனையினால் கொடிதாய் பழி வாங்குவேன். நீ எவ்வளவு கேவலப்படுத்தப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு உன் இருதயம் நொறுங்குதோ அது அப்படியே பிளஸ் ஆகி அங்க போயிடும். அதனால இந்த பழி வாங்குறது, இந்த ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு கசப்பு வைராக்கியங்களை வச்சுக்கிட்டு போயிட்டு கடைசியில இந்த ஜனங்களே பழி வாங்கி போயிடக்கூடாது. யோவாபும் தாவீதும் சண்டை பழி வாங்கினாங்க. 2 பேரும் அந்நியர்கள் அல்ல, ஒருத்தனுக்கு ஒருத்தன் ஈடு கொடுத்து தோல் கொடுத்து நிக்கிறவங்க. நாம அப்படி மற்றவர்களை பழி வாங்குற ஒரு ஆவிக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. சவுலும் தாவீது யாரு? அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க. இன்னொரு விதத்துல ஒரே குடும்பத்தார், மாமனும் மருமகனும். இவங்க 2 பேரும் சண்டையை போட்டு கடைசியில பழி வாங்கி சவுல் 4 பட்டயத்தில் விழுந்து செத்து போனான். தயவு செய்து நாம் இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. கர்த்தர் பழி வாங்குறதுக்கு டைம் கொடுங்க. உங்களுக்கு ஒரு யாராவது மந்திரவாதம் செஞ்சுட்டாங்களா, ஏவல் செஞ்சுட்டாங்களா, நீங்களும் அதுக்கு ஏதாவது ஒண்ணு செய்யணும்ல, நீங்க ஒன்னும் செய்ய வேண்டியதில்லை. என்னாகமம் 23:23 சொல்லி இருக்கிறது, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் இந்த ஜனத்துக்காக என்ன செய்தார் என்று இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் சொல்லி காண்பிப்பார். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். உனக்கு விரோதமா மந்திரவாதம் செய்யட்டும், உனக்கு விரோதமா குழி தோண்டட்டும், உனக்கு விரோதமா தூக்கு மரத்தை ஏற்படுத்தட்டும், கவலையே படாத. இன்னும் கொஞ்ச காலத்துல கர்த்தர் உனக்கு என்னென்ன செய்தார் என்று ஜாதிகள், சபையார், ஊழியர்கள், இதே சபையில் உள்ள ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள். அதனால பழி வாங்குற அந்த வேலையை நாம் தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம். இப்ப நீங்க எங்களுக்கு விரோதமா செய்றீங்க, நாங்க என்ன பழி வாங்க முடியும்? நம்ம என்ன பழி வாங்க முடியும்? பிரசங்கத்துல 4 வார்த்தை சொல்லலாம், அது பழி வாங்குறது இல்ல, புத்தி தான், ஒரு எச்சரிப்பு தான். நமக்கு ஒண்ணும் பழி வாங்கல. ஆனா கர்த்தர் என்ன பண்றாரு? பைபிள் சொல்லுது, அவருடைய ஊழியர்களுக்காக அவர் பழி வாங்குவார். ஊழியக்காரங்களுக்கு விரோதமா நம்ம பேசிட்டோம்னா அவர் பழி வாங்குவார்னு சொல்ற. உபாகமம் 32:43. ஜாதிகளே, அவருடைய ஜனங்களோட கூட களி கூறுங்கள், அவர் தமது ஊழியக்காரரின் ரத்தத்திற்கு பழி வாங்கி. நிச்சயமா பழி வாங்கிடுவார். ஏன்னா ஊழியக்காரன் பொறுப்பு ஆண்டவர் தான். அவன் அம்மா அப்பாவை விட்டாச்சு, தாய் தகப்பனை விட்டாச்சு, சகோதர சகோதரி விட்டாச்சு, குடும்பத்தை விட்டுட்டான். அவன் தேவனை நம்பி சபையில ஊழியம் செய்யறான். அவனுக்கு விரோதமா கிண்டலும் பரியாசங்களும் விளையாட்டுகளும், இல்லாவிட்ட தவறான வார்த்தைகளும், தாறுமாறான மரியாதை குறைவான தன்மைகளும், இல்லாவிட்ட மறைமுகமா வெளியே பார்த்தா சோத்திரம் பண்ணிடுவீங்க. அது நமக்கு எல்லாருக்குமே இயல்பு. உங்களுக்குள்ள கசப்புகளும் வைராக்கியம் வச்சுக்கிட்டு நம்ம போகவே கூடாது. ஏனென்றால் அவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக விழித்திருந்து உத்தரவாதம் பண்ணுகிறபடினால் அவர்கள் துக்கத்தோடு எதையும் செய்ய அனுமதிக்காதிருங்கள். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, வெளிப்படுத்தல் 19:2 சொல்லி இருக்கிறது, ஊழியர்களுக்காக அவர் பழி வாங்குவார். வெளிப்படுத்தல் 19:2 தன் வேசித்தனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவளிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள். பாபிலோனின் ஆவி, பாபிலோனை கர்த்தர் நியாயம் பழி வாங்குவார். அதுக்கு எத்தனையோ வசனங்கள் இருக்கு பிரியமானவர்களே. ஊழியத்துக்கு விரோதமாக, சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக எழும்புகிற வல்லமைகளுக்கு நிச்சயமாக ஒரு பழி வாங்கும் நாள் இருக்கிறது. எரேமியா 51:6 நீங்க பாத்தீங்கன்னா, சியோனில் எரேமியா 51:24 சியோனில் செய்த பொல்லாப்புகளுக்கு பழி வாங்குவார். அடுத்து எரேமியா 51:6 பாத்தீங்கன்னு சொன்னா, பாபிலோனை கர்த்தர் பழி வாங்குவார். தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற உலகத்தின் ஆவி, வேசித்தனத்தின் ஆவிகள், ஆடம்பரத்தின் ஆவிகளுக்கு நாம் இடம் கொடுக்கும் பொழுது தேவன் பழி வாங்குகிற வேலையை தொடங்குகிறார். அதனால நாம் இந்த நாட்களிலே நமக்காக தேவன் கிரியை செய்வார் என்கிற நம்பிக்கையில தான் நம்ம போக வேண்டியிருக்கிறார். ஆவிக்குரிய தேவனுடைய ஜனங்கள், நீங்கள் பழி வாங்குவதை இன்றைக்கு நிறுத்த போகிறீர்கள். இன்றைக்கு கர்த்தர் தன்னுடைய மின்னும் பட்டயத்தை கருக்காக்கி உங்களுடைய சத்துருக்களோடு அவர் பழி வாங்க போகிறார். எரேமியா 50:28 தன்னுடைய ஆலயத்துக்காக அவர் பழி வாங்குவார். நம்முடைய தேவன் பழி வாங்கினதை, அவர் தமது ஆலயத்துக்காக பழி வாங்கினதையே சியோனிலே அறிவிக்கும்படிக்கு பாபிலோன் தேசத்திலிருந்து தப்பி ஓடி வந்தவர்களின் சத்தம் கேட்கப்படும். பாத்தீங்களா, வேதம் சொல்லுகிறது, ஆலயத்துக்காக பழி வாங்குவார். சபைக்காக, ஊழியத்துக்காக, ஊழியர்களுக்காக, தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களுக்காக, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களுக்காக அவர் இன்றைக்கு மற்ற சத்துருக்களை அவர் பழி வாங்குகிற தேவனாயிருக்கிறார்.
அப்படினால நாம் பழி வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. பழி வாங்குதல் அது தேவனுடையது, பதில் அளிப்பது தேவனுடையது. நீங்க உங்களுடைய நீதியோ நியாயமோ உங்களுடைய உண்மையோ நீங்க சொல்ல முடிஞ்சா சொல்லுங்க, சொல்ல முடியலையா விட்டுருங்க. கர்த்தருக்கு நீதியும் தெரியும், நியாயம் தெரியும். எல்லாரும் கண்களை மூடுவோம். பழி வாங்குகிற அந்த தன்மையை இந்த காலை வேளையில ஒரு முடிவுக்கு கொண்டு வரும்படியாக தேவ ஆவியானவர் விரும்புகிறார். நம்மில் எத்தனை பேர் பழி வாங்கும் சுபாவத்தில் கட்டப்பட்டிருக்கிறோம்? அது ஒரு குழந்தைத்தனம், அது ஒரு தோல்வியின் அடையாளம். ஆமென். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமாக. ஆண்டவரே, நான் இனி பழி வாங்க மாட்டேன். இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஆண்டவர் பழி வாங்க வேண்டும் என்கிற ஒரு விரக்தியின் சிந்தையோடு வந்தவர்களை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். அந்த மனுஷன் இப்படி பண்ணலன்னா நான் அப்படி ஆயிருப்பேன், இவன் இப்படி பண்ணலன்னா நான் அப்படி ஆயிருப்பேன், அவ இப்படி செய்யலன்னா நான் எங்கேயோ போயிருப்பேன். ஒன்னும் பயப்படாதீங்க, தேவன் செய்ய நினைத்தது தடைபடாது. அவர் உன்னை உயர்த்த சித்தமானால் நிச்சயம் அந்த காலத்தில் உயர்த்தியே காண்பிப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, பழி வாங்காதே, நான் பழி வாங்குகிறேன். நீ மௌனமாயிரு, நீ என் பாதத்தில் அமர்ந்திரு, நீ பொறுமையாயிரு, நான் கிரியை செய்யும் வரை நீ காத்து. நீ பழி வாங்கினால் உனக்கு துக்கம், உனக்கு இடரல் இருக்கும். நீ பழைய பகை வைத்து நீ பழி வாங்கினால் நீ பெரிய குற்றவாளியாய் மாறி போய் விடுவாய். 2 நிமிஷம் எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் படியிடும். இன்னைக்கு கர்த்தர் உன்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஊழியர்களோ விசுவாசிகளோ யாராக இருந்தாலும் சரி, இன்றைக்கு நான் பழி வாங்க மாட்டேன் என்று நீங்கள் தேவ சந்நிதியில சொல்ல வேண்டும். ஒருவேளை இதுவரை அறியாமையினாலும் நமக்கு விரோதமாய் பலர் பண்ணின இடரலினாலும் நாம் பழி வாங்குகிற ஒரு தன்மையில் செயல்பட்டிருக்கலாம். கர்த்தாவே, அதை மன்னியும் என்று கேளு. ஒரு பழி வாங்கும் ஆவி என்னோடு கடந்த நாட்களில் போராடி கொண்டிருந்ததுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். உண்மையான அறிக்கை வருதா சபையில இருந்து பார்க்கலாம். உண்மையா சும்மா சொல்லுங்க, அதுல ஒண்ணும் தப்பே கிடையாது. பழி வாங்கணும், பழி வாங்கணும், ஆண்டவரே நீராது பழி வாங்கும் அப்படிங்கிற ஒரு ஆவி கொஞ்ச நாளா என் மனசுல போராட்டத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றவங்க கை வைத்துங்க. இதான் உண்மை பிரியமானவர்களே. கர்த்தர் இன்னைக்கு அதுக்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார். என் கோபாக்கினைக்கு நீ இடம் கொடு, பழி வாங்குவதும் பதில் அளிப்பதும் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஆபேலின் ஆவிக்கு இடம் கொடுக்க வேண்டாம். ஆண்டவரே பழி வாங்கும், ஆண்டவரே பழி வாங்கும் என்று சொல்ல வேண்டாம். ஏற்ற காலத்தில் கர்த்தர் பதில் அளிப்பார். உன்னுடைய கண்ணீருக்கு பதில் உண்டு. இன்னைக்கு பழி வாங்கும் ஆவியை கர்த்தர் இன்னைக்கு இந்த கூட்டத்தில் சிலுவையில் அறைய போகிறார். அது ஒரு ஆவி, அது உன்னை தூங்க விடாது, அது உன்னுடைய ஆசீர்வாதத்தை பெற முடியாது தடுக்கும், அது உன் அபிஷேகத்தை எடுத்து போடும், அது உன் ஊழியத்தை தடுத்து விடும், அது உன் தரிசனத்தை நஷ்டமடைய வைக்கும், உன்னுடைய அழைப்பை நஷ்டப்படுத்தும், உன்னுடைய ஊழியம் முன்னேற முடியாமல் தடுக்கும். அப்படினால் பலி வாங்குகிற பழி வாங்குகிற ஆவியை இன்றைக்கு நீங்கள் பலிபீடத்தில் வையுங்கள். சரி, பழி வாங்குற சுபாவத்திலிருந்து எனக்கு விடுதலை வேணும்னு சொல்றவங்க கை வைத்துங்க. சும்மா கை வைத்துங்க, இது ஸ்கூல் இல்ல. நீங்க கை வைத்தும் போது ஆண்டவர் பாக்குறாரு. பழி வாங்குகிற சுபாவத்திலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தந்துருங்க சுவாமி. நீங்க பழி வாங்கும் போது நான் ஏன் பழி வாங்க வேண்டும்? நீர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது நான் ஏன் பதற வேண்டும்? நீர் என் யுத்தத்தில் சேனாபதியா இருக்கும் பொழுது இந்த யுத்தம் உன்னுடையதல்ல என்னுடையது என்று நீர் சொல்லும் பொழுது நான் ஏன் பதில் பழி வாங்க வேண்டும்? ஆமென். இனிமேல் நான் பழி வாங்க மாட்டேன். ஹல்லேலூயா. எனக்கு அதிலிருந்து விடுதலை தாரும். அந்த நபர்களை பார்க்கும் பொழுது நான் இனிமேல் அவர்களை பற்றி பேசினால் நீர் என்ன நியாயம் தீரும்? நான் இனிமேல் மற்றவர்களுக்கு விரோதமாய் பேசினால், குற்றஞ்சாட்டினால், நியாயம் தீர்த்தால், பழைய காரியங்களை பேசினால், தேவனே அந்த பழி வாங்குற ஆவி நிமித்த நீர் என்னை பழி வாங்க வேண்டாம், எனக்கு அதிலிருந்து விடுதலை தாரும். பழி வாங்கும் ஆவி அநேக ஆசீர்வாதங்களை தடுத்து போட்டது. பழி வாங்குகிற ஆவி தேவனை உன்னை விட்டு அப்புறப்படுத்தி விட்டது. பழி வாங்குகிற ஆவி உன் தரிசனத்தை மங்கி போக வைத்து விட்டது. பழி வாங்குகிற ஆவி உன் முழங்கால்களை தடுத்து விட்டது. உன்னை பழி வாங்க அநேக வல்லமைகள் துடித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் அதிலிருந்து உன்னை விலக்கி பாதுகாப்பார். உனக்கு விரோதமாய் விரிக்கப்பட்ட கண்ணிகளை கர்த்தர் தெரிக்க வைப்பார். கர்த்தாவே, சிம்சோனுடைய ஆவி எனக்கு வேண்டாம், சவுலுடைய ஆவி எனக்கு வேண்டாம், ஆபேலின் ஆவி எனக்கு வேண்டாம், யோவாபின் ஆவி வேண்டாம், தாவீதின் ஆவி எனக்கு வேண்டாம். ஒரு அக்னி இறங்க வேண்டும். அந்த அக்னி இந்த பழிவாங்கும் ஆவியை அழிக்க வேண்டும். நான் அதற்கு தான் எதிர்பார்த்து காத்திருக்கிறேன். எத்தனை பேர் உங்களுக்குள்ள இருக்கிற பழிவாங்கும் சுபாவத்தை பலிபீடத்தில் வைக்க விரும்புகிறீர்கள்? மனைவியை பழி வாங்குவது, புருஷனை பழி வாங்குவது, பெற்றோர்களை பழி வாங்குவது, சகோதரர்களை பழி வாங்குவது, விசுவாசிகளை ஊழியர்களை பழி வாங்குவது எவ்வளவு பெரிய அபாண்டமான குற்றம். கர்த்தர் உனக்கு கடைசி எச்சரிப்பு கொடுக்கிறார். பழி வாங்குவதை நிறுத்து. எனக்குள் ஆபேலின் ஆவி போராடுறதுன்னு சொல்றவங்க எத்தனை பேர்? ஆபேல் செத்துட்டான்.
ஆனா ஆண்டவரே பழி வாங்கு சுவாமி, நீர் எவ்வளவு நாள் பழி வாங்காது இருப்பீர், ஏன் இப்படி விட்டுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு விரோதமா இப்படி எல்லாம் பண்றாங்களே. இது ஒரு ஆபேலின் ஆவி. எத்தனை பேருக்குள்ள இந்த ஆபேலின் ஆவி இருக்கு பார்க்கலாம்? தலையை கீழே போடாதீங்க. ஆபேலின் ஆவி எத்தனை பேருக்குள்ள இருக்கு? எத்தனை பேருக்குள்ள சிம்சோனுடைய ஆவி இருக்கு? அவங்க செஞ்சாங்க, நான் செய்தேன், அவர்கள் செய்தது போல நானும் செய்தேன், இதுல என்ன தப்பு? இப்படி சொல்ற ஆவி எத்தனை பேருக்குள்ள இருக்கு? கை வைத்துங்க பார்க்கலாம். சவுலின் ஆவி எத்தனை பேருக்குள்ள இருக்கு? பழி வாங்காமல் நான் சாப்பிட மாட்டேன், பழி வாங்காமல் நான் தூங்க மாட்டேன். எத்தனை பேருக்குள்ள இந்த சவுலின் ஆவி இருக்கிறது? எத்தனை பேருக்குள்ள யோவாபின் ஆவி இருக்கிறது? தம்பிக்காக, அண்ணனுக்காக, தனக்கு பதிலாக என்னைக்கோ ஒருத்தன் செஞ்சதுக்காக பழி வாங்குற ஆவி. எத்தனை பேருக்குள்ள தாவீதின் ஆவி இருக்கு? வெளியரங்கமாக செய்யாமல் மறைமுகமாக மற்றவங்களை வைத்து பழி வாங்குவது. கர்த்தர் இன்றைக்கு அந்த ஆவியை அழிக்க போகிறார். இந்த கூட்டத்தில் கர்த்தருடைய திட்டம் எனக்கு புரிந்து விட்டது. பழி வாங்குகிற ஆவியை தேவன் அழித்து அந்த சிந்தையை உன்னை விட்டு எடுக்க போகிறார். ஏனென்றால் நீ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக வேண்டிய நபர். நீ இந்த உலகத்தில் பழி வாங்கி மறிக்கக்கூடியவன் அல்ல. சபைக்காக, ஊழியத்திற்காக, ஆலயத்திற்காக, ஓ நீ தேவனுடைய ஆலயம், உனக்காக அவர் பழி வாங்கட்டும். நீ மௌனமாயிரு, அமர்ந்திரு, பொறுத்திரு, காத்திரு. ஒன்றை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் பழி வாங்கினால் நாம் மனவாட்டியாய் மாற முடியாது. எக்காலம் துணிக்கும் பொழுது நாம் மறுரூபம் அடைய முடியாது. அந்த சத்தம் நமக்கு கேட்காது. என்றால் பழி வாங்குறது ஒரு விழுந்து போன வல்லமையினுடைய தாக்குதல். இன்றைக்கு விழுந்து அந்த சாத்தான் விழுந்து போனானோ, இன்றைக்கு வரைக்கும் மனு குலத்தை அவன் பழி வாங்கி கொண்டே இருக்கிறான். சிங்காசனத்தை தடுக்கிற ஆவிதான் பழி வாங்கும் ஆவி. எத்தனை பேர் அதுல சிக்கி தவிக்கிறீர்கள்? இன்றைக்கு அந்த ஆவியிலிருந்து வெளியே வாருங்கள். ஹல்லேலூயா, ஆமென். நீ பழி வாங்க மாட்டேன் என்று சொல்லு. யுத்தம் தேவனுடைய கையில போகட்டும். நீ உன்னுடைய வாழ்க்கையை, ஜீவியத்தை பரிசுத்தமாக்கிக் கொள். கிறிஸ்துவின் நிமித்தம் நீ அடைகிற துன்பங்களுக்கு, பாடுகளுக்கு மகிமை உண்டு, பிரதிபலன் உண்டு. இக்கால பாடுகள் இனி வரும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல. நிந்தைகள், அவமானங்களுக்கு நீ பங்காளியானால் நீ பாக்கியவனாயிருப்பாய். ஆமென். உங்களை விரோதமாய் பேசினால், உங்களுக்கு விரோதமாய் தவறான காரியங்களை சொன்ன, கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் பாக்கியவான். ஆமென். எத்தனை பேர் அப்படி ஒத்துக்கொள்ளுகிறீர்கள்? ஆமென். என்னனாலும் பேசட்டும், ஆமென், என்னனாலும் செய்யட்டும், நான் பழி வாங்க மாட்டேன். நீ ஒரு கோழையை போல போ, கர்த்தர் வீரனை போல நொறுக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ அமைதியாயிரு, கர்த்தர் பேசட்டும். நீ ஒதுங்கி போ, கர்த்தர் நின்று போராடட்டும். நீ மௌனமாயிரு, கர்த்தர் எழுந்தருளட்டும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபாக்கனா பாக்கத்துனா பாக்கத்துனா மானியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரிபிடாமானா பரபாக்கத்துனா மானியா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழி வாங்குதல் தேவனுக்குரியது, அவர் பதில் செய்வார். ஹல்லேலூயா. நீ தைரியமாய் முன்னேறி கொண்டே இரு. ஹல்லேலூயா. யார் என்ன பேசினாலும் நீ தடுமாறாத, யார் என்ன செய்தாலும் உன்னுடைய பயணத்தை நிறுத்தாத. நீ சிங்காசனத்தை நோக்கி போய்கொண்டே இரு. உன்னுடைய இலக்கு இயேசுவின் வருகை. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன், நானே பதிலளிப்பேன் என்ற வார்த்தையோடு இந்த காலை வேளையில கர்த்தர் கடந்து வந்தார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நமக்கு ஏற்படுகிற போராட்டங்கள் எல்லாம் அது தேவன் நிமித்தம் வருகிறது. அதுல தேவன் நின்று ஜெயத்தை கட்டளையிட போகிறார். அதற்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யோவாபின் ஆவி, ஆபேலின் ஆவி, சவுலின் ஆவி, தாவீதின் ஆவி, சிம்சோனுடைய ஆவி, இவைகள் எல்லாம் அழிக்கப்பட்டு கிறிஸ்துவின் ஆவினால் கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்பும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் மேல் இந்த குற்றத்தை சுமத்தாதரும், இவர்களை மன்னியும். ஸ்தேவானுக்குள்ள அது ஆவி இருந்தது, புதிய ஏற்பாட்டு சபையின் ஆவி. ஆண்டவரே, இவர்களை மன்னியும். நமக்கு விரோதமானவர்களை மன்னிக்கும்படியாக தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். யுத்தங்களை தேவனுடைய கரத்திலே கொடுத்து விட்டு இளைப்பாறுதலோடு முன்னேறி செல்ல உதவி செய்ய முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நமக்கு விரோதமான வல்லமைகளோடு நமக்கு விரோதமான ஆவிகளையும் அவர் பழி வாங்க போகிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சீக்கிரமாக ஊழியர்களுக்காக, ஊழியத்துக்காக, சியோனுக்காக அவர் பழி வாங்கும் நாள் வந்து கொண்டிருக்கிறபடினாலே ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.
அதற்கு முன்னாக அவர் சபையை எடுத்துக்கொள்ள போகிறார். அந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அந்த நாளுக்கு என்று எல்லாரையும் தகுதிப்படுத்த முடியாது. ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா மகிமையும் அவருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.